அத்தியாயம் 1. 1982 வருடம். முட்டாள்கள் தினம் கொண்டாடும் மாதம். கடைசி வாரம். இயற்கை தாய் தன் கர்ப்பப்பைக்குள் பனிப்புகை சூழ வைத்திருந்த கொடைக்கானல். ஒரு தனியாரின் பழத்தோட்டத்தில் இரவு ஷிப்ட் வாட்ச்மேனாக பணியாற்றும் விஸ்வம் பகல் டியூட்டி ஆசாமி வந்ததும் பொறுப்புகளை தோள் மாற்றிவிட்டு உதவி சூப்பர்வைசரிடம் சொல்லிவிட்டு புறப்படும் முன் தயங்கி, ஐயா, 50 ரூபாய் பணம் கேட்டிருந்தேனே, ஏற்கனவே அதிகப்பற்று இருக்கிறதால தரவேணான்னு மேனேஜர் கண்டிப்பா சொல்லிட்டார் விஸ்வம். சோர்வாய் நடந்தான். வீட்டிற்கு வந்தான். முழங்கால்களை கட்டிக்கொண்டு ஜன்னலுக்கு வெளியே சூரிய வெளிச்சத்தின் இதமான தொடல்களில் சிலிர்த்து கொள்ளும் இலைகளை கரையும் பனியை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் கண்மணி. செருப்பு சத்தத்தில் திரும்பி, வாண்ணா, பணம் கிடைச்சுதா? அது கண்மணி, இருக்கிறதுல நல்ல தாவணியா கட்டிக்கிட்டு போனா என்ன ராஜாத்தி, அடுத்த மாசம் கண்டிப்பா, வெடுக்கென்று எழுந்து கொண்டாள். ஆண்டு விழாவுக்கு கட்டிக்கிட்டு போக ஒரு புது தாவணி கேட்டேன், முடிஞ்சுதாண்ணா உன்னால? நான் குத்தி காட்டல, என் தலையெழுத்தாப்படி. நமக்கெல்லாம் படிப்புல ஆர்வம் வரக்கூடாதுன்னா. விஸ்வம் அவள் அருகில் வந்தான். அமைதியாக அவளுடைய தலையை தடவினான். மன்னிச்சிடுனா, என் கோபத்துல நியாயமே இல்லதான். நீயே பாரு, 3 இடத்துல தையல் போட்டாச்சு. இதை வெளியில தெரியாம கட்ட முடியாது. இதான் இருக்கிறதுல நல்ல தாவணி. இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு போற கடைசி நாள், அதுலயும் விழா. நான் 2 பிரைஸ் வேற வாங்க மேடையில ஏறணும். அதனால தான் உன் நிலைமை தெரியாம புது தாவணி கேட்டுட்டேன். குளிச்சுட்டு சாப்பிடவா, மணி என்ன? அவளுக்கு பதில் சொல்ல தன் வாட்சை பார்த்த விஸ்வம் அவளுக்கு பதில் சொல்லாமலேயே, இருமா, இதோ வர்றேன் என்று சென்றான். அத்தியாயம் 2. அந்த கிரீம் நிற அம்பாசிடர் வளைந்து வளைந்து மலையேறி கொண்டிருந்தது. மூவரும் ஸ்வெட்டர் அணிந்திருந்தார்கள். காரோட்டும் கீர்த்திவாசனும் பிஸ்கட் கடிக்கும் மனோகரும் சிகரெட் புகைக்கும் வில்லியம்ஸும் நண்பர்கள். 30 வயதை இனிமேல்தான் தொடப்போகிறவர்கள். பள்ளி வயதில் ஒன்றாக கோழி விளையாடி, கல்லூரி வயதில் ஒன்றாக திருட்டு தம் அடித்து, அதன் பிறகு மூவரும் சேர்ந்து ஒரு தொழில் துவங்கினால் என்ன என்று விளையாட்டாக பேச ஆரம்பித்து, வங்கி ஒன்றும் சிட்கோவும் பக்கபலமாய் நிற்க, வானமே இல்லை என்பதை குறிக்க ஸ்கை என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் துவங்கப்பட்டது அந்த அலுமினிய தொழிற்சாலை. அலுமினிய கைப்பிடிகள், ஸ்க்ரூக்கள், தாழ்பால்கள் இவை முக்கிய தயாரிப்பு. 5 வருடங்களில் தொழில் ஜிகு ஜிகு ரயிலேறி வெற்றி ஊர்வலம் போய் ஸ்கை ரியல் எஸ்டேட்ஸ், ஸ்கை கான்ட்ராக்டர்ஸ், ஸ்கை ஃபைனான்சியல் கார்ப்பரேஷன் என்று கிளைவிட்டு இன்றைக்கு ஸ்கை நிறுவனத்தின் சொத்துக்களை மூவரில் யாரை கேட்டாலும் உடனே சொல்ல தெரியாது. யோசனை செய்துதான் சொல்வார்கள். மூவருக்கும் உள்ள பொதுவான சில விஷயங்கள்: 1. மூவரும் அனாதைகள், ஒரு அனாதை இல்லத்தில் வளர்ந்து இல்லம் நடத்திய பள்ளியில் படித்தவர்கள். 2. மூவரும் திருமணம் ஆகாதவர்கள். 3. மூவருக்கும் பெண் விஷயத்தில் சபலம் உண்டு. இந்த 3வது சமாச்சாரமே இந்த மினி நாவலின் அச்சாணி. கார் கொடைக்கானலை அடைந்தது. அவர்களுக்கு சொந்தமான கெஸ்ட் ஹவுஸ் என்று நின்றது. பின்னணியில் மலைகள் வெள்ளை சேலை கட்டியிருந்தன. வாட்ச்மேன் ஓடி வந்து கதவை திறந்தான். பெட்டிகளை எடுத்துச் சென்று உள்ளே வைத்தான். கணப்பு குளிரை போரில் வெல்ல முயன்று கொண்டிருந்தது. மான்கறி சொல்லி வச்சிட்டியா என்றான் வில்லியம்ஸ். நேத்தே சொல்லி வச்சிட்டேன் சார். அந்த ஆளு, அவன் பேர் என்ன என்றான் கீர்த்தி. வாசுவா? கப்புன்னு பிடிச்சுக்கிற துற, அவனை கூட்டிட்டு வா. இன்னைக்கேவா சார் வச்சுக்க போறீங்க? இன்னைக்கு நாள் நல்லா இல்லையா? சொல்றத செய்டா. சரிங்க சார். அவன் போனதும் கீர்த்தி உடம்பை முறுக்கி கொண்டு மற்ற இருவரையும் பார்த்து, எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கோம், இந்த படவாவுக்கு எங்க புரியுது என்று கண்ணடித்தான். அத்தியாயம் 3. வாசு தன் டாக்ஸியை அந்த டீக்கடை வாசலில் நிறுத்தி இறங்கினான். கழுத்துக்கு பின்னால் வைத்திருந்த கர்ச்சீப் எடுத்து முகம் துடைத்து கொண்டான். ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு. மசால் வடை எந்த வாரம் போட்டது? 2 எடுத்து கடித்து கொண்டே பெஞ்சில் அமர்ந்து கிழவியின் கழுத்து மடிப்பாய் கசங்கி போயிருந்த தினசரியை புரட்டினான். அண்ணே, நீங்க இங்கே இருக்கீங்க? வந்தவனை வரவேற்று அவனுக்கும் டீ சொல்லி, எப்போ வந்த ஊர்ல இருந்து? இப்பதான், நேரா வீட்டுக்கு போனேன், உங்களை காணோம். சரின்னு சைக்கிள் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்தேன், வண்டியை பார்த்துட்டேன். வாசு பணம் கொடுத்து விட்டு அவனை கடைக்கு தள்ளி ஒரு மரத்தடிக்கு அழைத்து போய் சிகரெட் பற்ற வைத்து கொண்டு கேட்டான். 12ல் 1வது ஓகே செஞ்சானா? 1 டபுள் ஓகே செஞ்சிருக்கான். ரொம்ப பிரமாதம்னு சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டான். 4 நாளைக்குள்ள கிடைச்சா தேவலாம்னு சொன்னான். 10 சேர்ந்ததும் பம்பாய்க்கு கொண்டு போறது வழக்கமா. 9 சேர்ந்துடுச்சான். காமி, எந்த போட்டோ அவன் தேர்ந்தெடுத்தது? வந்தவன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து எடுத்து கொடுத்த புகைப்படத்தில் பள்ளி விட்டு திரும்பும்போது அவளுக்கே தெரியாமல் பதிவு செய்யப்பட்டிருந்த கண்மணி. வளமையான கண்மணி, இளமையான கண்மணி. எவ்வளவு தரேன்னா? 5000, 2000 அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன். முடிஞ்சா இன்னைக்கே கூட காரியத்தை முடிச்சிடலாம் என்றான் வாசு. அத்தியாயம் 4. வாசு கொடுத்த 10 கருப்பு வெள்ளை புகைப்படங்களையும் ஒவ்வொன்றாய் பார்த்து என்று கீர்த்திவாசன் டீப்பாயில் போட்டான். என்னையா வாசு, எதுவுமே சரியில்லையே,
எல்லாம் கிளடா இருக்கே. போன தடவை ஷியாமின்னு அனுப்புனியே, அது கட்ட. இதெல்லாம் ரிட்டையர்டு கேஸு. அந்த ஷியாமியையாவது அனுப்ப முடியுமா? அது கேரளாவுக்கு போயிடுச்சுங்க. வேற எதுவும் பிடிக்கலையப்பா எங்களுக்கு. இலசா புதுசா எதுவும் இல்லையா? எங்க டேஸ்ட் புரியாத ஆளா இருக்கியே. பணத்தை பத்தி பிரச்சனை இல்லை, கார் இருக்கு. வெளியூர் போய் கூட்டி வர முடியும்னாலும் கூட்டி வரலாம். வாசு நடுமண்டையை சொரிந்து கொண்டு யோசித்தான். இத பாருங்க. இரவு கடத்த திட்டம் போட்டிருந்த கண்மணியின் புகைப்படத்தை காட்டினான். ஸ்கூல்ல படிக்கிற புள்ள சிக்குன்னு இருப்பா. தொழிலுக்கு ரொம்ப புதுசு. ரொம்ப முக்கியமான புள்ளின்னா தான் சம்மதிப்பா. எங்களை பார்த்தா முக்கியமான புள்ளிங்களா தெரியலையா? 3 பேருக்கும்னா 3000 ஆகும். ஆயிட்டு போகுது. கின்னுன்னு தான் இருக்கா குட்டி. இதையே அனுப்பி வச்சுடு. ஒரு 10 மணி சும்மா இருக்கு. வாசு சம்மதித்து முன்னதாகவே தேவை என்று சொல்லி 3000ஐ வாங்கி கொண்டு கெஸ்ட் ஹவுஸை விட்டு வெளியேறி தன் டாக்ஸிக்கு வந்தான். காத்திருந்த நண்பனிடம் விபரத்தை சொன்னான். கேஸ்னு சொல்லி 3000 வாங்கியிருக்கியே, இவ சம்மதிக்க மாட்டாளே வாசு. நாம வித்தப்புறம் விலைக்கு வாங்கினவன் இதே தொழில தான் அடிச்சு உதச்சி ஈடுபடுத்த போறான். அந்த அரங்கேற்றம் இங்கே நடக்கட்டுமே. சுளையா வர 3000ஐ ஏன் விடணும்? 2 மணிக்குள்ள அவளை அனுப்பிச்சிடணும்னு பேசியிருக்கேன். 2 மணிக்கு நம்ம டாக்ஸிலேயே ஏத்திட்டு போய் ஒப்படைச்சிடலாம். அதெல்லாம் சரிப்பா. எப்படி சம்மதிப்பா? போதை ஊசி ஏத்துனா அந்த போதை சம்மதிக்க வைக்கும். வா என்று டாக்ஸியை கிளப்பினான் வாசு. அத்தியாயம் 5. இந்தாம்மா கண்மணி. விஸ்வம் நீட்டிய பேப்பர் பார்சலில் இருந்து புதிய இளமஞ்சள் நிற தாவணி எட்டி பார்த்தது. வாங்கி கொண்ட கண்மணியின் முகப்பூரிப்பு உடனே வடிந்து, ஏதுண்ணா பணம்? எப்படியோ சமாளிச்சேன். அதுவா முக்கியம்? உன் சந்தோஷம்தான் முக்கியம். இப்பதான் உன் முகமா இருக்கு. இப்படியே வாழ்க்கை பூரா சிரிச்ச முகமா நீ இருக்கணும் ராஜாத்தி. அதெல்லாம் சரிதான். உன் வாட்ச் எங்க? அதை வித்து தான் வாங்கினேன். ஏன்னு அப்படி செஞ்ச? உங்ககிட்ட உனக்குன்னு இருந்த ஒரே மதிப்பான பொருள் அது ஒண்ணுதான். மதிப்பான பொருளை விட மானத்தை காக்கிற பொருள் தாமா முக்கியம். விடு, நீ படிச்சு பெரிய ஆபீசரா வா. எனக்கு வாங்கி கொடு, கட்டிக்கிறேன். நிச்சயமா 2 கைக்கும் 2 வாட்ச் வாங்கி தரேன். சாயங்காலம் ஸ்கூல் ஆண்டு விழாவுக்கு வர்றியான்னா? எங்கம்மா, என் பொழப்பு தான் உனக்கு தெரியுமே. 6 மணிக்கு போய் டியூட்டி மாத்தணும். முன்கூட்டி சொன்னாதான் லீவ் போட முடியும். நீ ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டு வா. நேரத்தோட வீட்டுக்கு திரும்பிடு. சரிண்ணா என்றாள் கண்மணி. அத்தியாயம் 6. பள்ளியின் மைதானத்தில் மின் விளக்குகள் தெளிக்கப்பட்ட பந்தல். அலங்கார மேடையில் சலவை உடை தலைவர் மாணவ மாணவிகளின் கடமை பற்றி உதவியாளர் தயாரித்து தந்த பேச்சை சொந்த சரக்கு சேர்த்து பேசினார். கொண்டை போட்ட டீச்சர் பெயர்களை வாசிக்க வரிசையாய் வந்த பலவித போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளித்தார். மாணவர்களுக்கு கைகுலுக்கி தோளில் தட்டினார். கொஞ்சம் புஷ்டியான மாணவிகளை கன்னத்தில் தட்டினார். கண்மணி கன்னத்தில் தட்டப்பட்டதும் இறங்கி வந்து குரங்கு முஞ்சி என்று முணுமுணுத்து கொண்டாள். ஊசி முனை சரசரத்து ஜனகணமன பாடியது. பித்தளை மேல் வெள்ளி முலாம் பூசின 2 கப்புகளை மார்போடு அணைத்து கொண்டு தோழிகளிடமெல்லாம் விடைபெற்று கொண்டு தன் வீட்டுக்கு கண்மணி நடந்தபோது இரவு மணி 9:30. முக்கிய சாலையில் பிரிந்த கிளைச்சாலையில் விரைவாக நடந்தபோது எதிரில் வந்த டாக்ஸி நின்றது. வாசு பதட்டமாக இறங்கி வந்து, கண்மணி, உங்க அண்ணன் வேலை பார்க்குற பழத்தோட்டத்துல திருட வந்த எவனோ காலிப்பைய கத்திய சொருகிட்டான். ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. உன்னை கூட்டிட்டு வரத்தான் ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருக்கேன். கண்மணி என்கிற அந்த முட்டாள் பெண்மணி உடனே நம்பி டாக்ஸியில் ஏறிக்கொண்டதுமே அவள் புஜத்தில் ஊசி செருகினான் தயாராக இருந்த நண்பன். டாக்ஸி புறப்பட்டு செல்ல அந்த இருட்டு பிரதேசத்தில் சற்று தள்ளி சாலையோரம் இயற்கையின் அழைப்புக்காக ஒதுங்கியிருந்த உள்ளூர்கார பஞ்சாப் கேசன், எல்லாம் கேட்டவர், அவரும் நம்பி விஸ்வம் நல்ல பையனாச்சே, அவனுக்கா இப்படி பாவம் என்று நினைத்து கொண்டு மடக்கின வேட்டியை அவிழ்த்து விட்டு கொண்டு நடந்தார். அத்தியாயம் 7. கெஸ்ட் ஹவுஸின் அந்த தனியறையில் விசாலமான கட்டிலில் படுக்க வைக்கப்பட்ட கண்மணிக்கு கண்கள் கனத்தன. பூவாய் பறந்தது. எதிரே உருவங்கள் கல் எறியப்பட்ட குளத்தில் தெரியும் பிம்பமாக பல வடிவங்களில் கலங்கியது. நரம்புகள் முழுவதும் வெப்பமாயிருந்தன. நாக்கு அசைந்தது. வார்த்தைகள் வரவில்லை. தனக்கு நேரப்போகிற அபாயத்தை மூளை உணரவில்லை. என்னையா வாசு, பேஷண்ட் மாதிரி கொண்டாந்து படுக்க வச்சிருக்க என்றான் வில்லியம்ஸ். இந்த குட்டிகிட்ட இதாங்க சார் கெட்ட பழக்கம். தொழிலுக்கு போறதுக்கு முன்னால போதை ஊசி குத்திக்கும். அப்பதான் மனசாட்சி உறுத்தாதான். இன்னைக்கு ஓவர் டோஸ் போலி இருக்கு. நான் வெறுங்கையோட வந்தா என்னை திட்டுவீங்களேன்னு தான் அப்படியே அள்ளி போட்டுக்கிட்டு தூக்கியாந்தேன். விலகி இருந்த அவள் தாவணியை பார்த்து கொண்டே கீர்த்தி கையில் இருந்த விஸ்கி கோப்பையை காலி செய்தான். கேட்ட நபர் கிடைச்சாச்சு. அவ போதையில இருந்தா நமக்கு என்ன வில்லியம்ஸ்? அதானே, சொல்ல போனா அவ போதையில இருந்தா இன்னும் சில்மிசம் பண்ணலாம் என்றான் மனோகர். இல்ல கீர்த்தி, எனக்கு வாசு சொல்றதுல நம்பிக்கை இல்ல. இவ தொழில்ல உள்ளவதானான்னு தெரியல, குடும்ப பொண்ணா தெரியுது என்றான் வில்லியம்ஸ். வாசு சிரித்தான். இது என்ன சார் வம்பா இருக்கு? நீங்க தானே இலசா கேட்டீங்க. குடும்ப பொண்ணு போதை ஊசி போட்டுக்குமா? இவ தொழிலுக்கு வந்து 6 மாசமாச்சு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வேணாம், நான் கொண்டு போயிடுறேன். இவ கிடைக்க மாட்டாளான்னு அவன் அலையறான். ஆளா இல்ல இங்க?
வேணா வாசு, நாங்க நம்புறோம், நீ போ என்றான் கீர்த்தி. கீர்த்தி, சொல்றத கேளு. வில்லியம்ஸ், சும்மா இரு, உனக்கு இதுல அனுபவம் பத்தாது, நீ போயா, 2 மணிக்கு முன்னாடி வந்து நிக்காத. வாசு போனான். கீர்த்தியும் மனோகரும் மேலும் விஸ்கி ஊற்றிக்கொண்டு, வில்லியம்ஸ், நீதான் முதல்ல என்றான். இல்ல, இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு கெட்ட நோக்கம் வரல, என்னமோ சங்கடம் பண்ணுது மனசு, ஏதாச்சும் வில்லங்கமாயிடுமோன்னு படுது. சொன்னா நீங்க கேட்கல, எனக்கு வேணாம், நீங்க எப்படியோ இருங்க. வில்லியம்ஸ் வெளியேறி வேறு அறைக்கு சென்று படுத்துக்கொண்டான். பைத்தியக்காரன், எந்த நேரத்துல சென்டிமெண்ட் பாக்குறது. நீ வாயா மனோகர். கீர்த்தி கட்டிலில் அமர்ந்து அவளை அணுக சுய நினைவில்லாத கண்மணி எதுவும் புரியாமல் எதிர்ப்பில்லாமல் கிடந்தாள். அத்தியாயம் 8. இரவு 2 மணிக்கு சரியாக டாக்ஸியில் தன் நண்பனுடன் வந்துவிட்டான் வாசு. அப்போதும் போதை தெளியாத நிலையில்தான் இருந்தாள் கண்மணி. ஆடைகளை உடுத்திவிட்டு குப்பை போல அள்ளி கொண்டு வந்து பின் சீட்டில் படுக்க வைத்தான். கீர்த்தி வாசுவை கூப்பிட்டு மிச்சமிருந்த விஸ்கி பாட்டிலையும் 200 ரூபாயும் தந்து, பிரமாதம் வாசு என்று சொல்லி அனுப்பி வைத்தான். டாக்ஸி கொடைக்கானலை விட்டு புறப்பட்டு மலை இறங்க ஆரம்பித்த போது கண்மணிக்கு போதை தெளிய ஆரம்பித்தது. உடம்பெங்கும் வலி வலி. குழப்பம் முழுவதும் விலகவில்லை என்றாலும் தனக்கு நேர்ந்து உள்ள சேதத்தை உணர முடிந்தது. அது ஒரு கார் என்று உணர முடிந்தது. ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர முடிந்தது. பொங்கிக் கொண்டு ஆத்திரமும் கண்ணீரும் வந்தது. படுத்திருந்தவள் எழுந்து கொண்டு விட, இன்னொரு ஊசிய போட்டுடணும்டா. வாசு டாக்ஸியை ஓரமாக நிறுத்தி இருவரும் இறங்கி பின்பக்கம் வந்தபோது அவள் கத்தினாள், திமிரினாள். வாசு அவள் கன்னத்தில் அரைந்தான். அவள் மேலும் கத்தவே, அந்த சமயம் சாலையில் தூரத்தில் ஒரு இரட்டை வெளிச்சம் தோன்ற வாசு சட்டென்று அவள் முகத்தை டிரைவிங் சீட்டில் அமர்வதற்கு சொகுசாக போட்டுக்கொள்ளும் குஷன் சதுரத்தை எடுத்து வைத்து அழுத்தினான். சத்தம் நின்றது. எதிரே வந்த லாரி கடந்து சென்றதும் இவன் குஷன் சதுரத்தை எடுத்தபோது அவள் தலை தொங்கி சாய்ந்தது. நிறைய படிக்க கனவு கண்ட அண்ணனுக்கு 2 கைகளுக்கும் வாட்ச் வாங்கித்தர ஆசைப்பட்ட, பேச்சு போட்டியில் பரிசு வாங்கின, புதிய தாவணி கட்டின கண்மணி உயிர் நீங்கி இருந்தாள். என்னடா இப்படி விபரீதம் ஆயிடுச்சு? வாசு, இவளை நாம வழியில மடக்கி டாக்ஸில ஏத்திக்கிட்டது யாருக்கும் தெரியாது. இவளை இப்படி சரிவுல உருட்டி விட்டுடலாம். யோசனை செயல்படுத்தப்பட்டது. டாக்ஸியை சுத்தம் செய்துவிட்டு ஊருக்கு திரும்பினார்கள். கெஸ்ட் ஹவுஸ் போய் அந்த ராத்திரியில் எழுப்பி, வழியில டாக்ஸி மரத்துல மோதிருச்சு, அவளுக்கு பலகீன இதயம் போலிருக்கு, பட்டுன்னு நின்றுடுச்சு, கொலப்பலி என் மேல வந்துடக்கூடாதுன்னு சரிவுல உருட்டி விட்டுட்டேன், நீங்க உடனே ஊருக்கு போயிடுங்க என்றான் வாசு. வாட்ச்மேனை அழைத்து, நான் அவளை இங்க கொண்டாந்ததை மூச்சு விட்ட, நீ, உன் பொண்டாட்டி, உன் பிள்ளைங்க அத்தனை பேரையும் ஒன்னா கட்டி வச்சு பெட்ரோல் ஊத்தி எரிச்சிடுவேன், ஜாக்கிரதை என்று மிரட்டி விட்டு போனான். நண்பர்கள் மூவரும் அடுத்த 1 மணி நேரத்தில் பெட்ரூமை சுத்தம் செய்துவிட்டு கெஸ்ட் ஹவுஸை காலி செய்து கொண்டு தங்கள் காரில் ஊருக்கு புறப்பட்டார்கள். நான் சொன்னேனே, கேட்டீங்களாடா, பெரிய பூகம்பமா வெடிக்க போகுது பாரு என்ற வில்லியம்ஸை அடக்கினான் மனோகர். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஆக்சிடென்ட்ல செத்தா நாம பொறுப்பு, நாம அனுபவிச்சது தெரிய வந்தாதான் என்ன? அப்ப உயிரோட இருந்தாலா இல்லையா? கவலையை விடு, எதுவும் ஆகாது. அத்தியாயம் 9. காலை 6 மணிக்கு தேயிலை பறிக்க வேலைக்கு புறப்பட்ட பெண்ணொருத்தி பிணத்தை பார்த்தாள். அடுத்த அரை மணியில் அங்கே போலீஸ். அந்த அமளி எதுவும் தெரியாமல் நைட் ஷிப்ட் முடிந்து தன் வீட்டுக்கு திரும்பி வீடு பூட்டி இருப்பதை பார்த்த விஸ்வம் பக்கத்து வீட்டில் விசாரிக்க, ராத்திரி பூரா பூட்டி தானே இருந்தது, உன் தங்கச்சி வெளியூர் போயிருக்கா போலிருக்குன்னுல நாங்க இருந்தோம். விஸ்வம், கண்மணி எங்கே போயிருப்பாள் என்று குழம்பிக் கொண்டிருந்த போது பஞ்சாபகேசன் ஆஜராகி, அட, உன்னை கத்தியால திருடன் குத்திட்டதா, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறதா வாசு சொன்னான் என்று சகலமும் உளறினார். வாசுவா? அவன் சரியான மாமா பயலாச்சே, அவன் ஏன் இப்படி பொய் சொல்லி என் தங்கச்சியை ஏத்திக்கிட்டு போகணும்? விஸ்வம் உஷ்ணமானான், பரபரப்பானான். அவனுள் வெளியே ஏற்றிவிட சைக்கிளில் வந்து சேர்ந்தது மரண ஓலை. அதை கான்ஸ்டபிள் கொண்டு வந்தார். உன் தங்கச்சியை யாரோ கற்பழிச்சு கொன்னுட்டாங்கப்பா. விஸ்வம் பிணத்தை பார்த்து முகத்தில் அரைந்து கொண்டான். புது தாவணி கேட்டியடி, இப்படி பொணமாகி போத்திக்கிறதுக்கா? படிக்கணும்னு ஏங்குவியே ராஜாத்தி, இப்படி பாடமாகிட்டியம்மா. விஸ்வம் விற்றென்று புறப்பட்டான். வீட்டில் செருகி வைத்திருந்த வீச்சரிவாளை எடுத்துக்கொண்டான். தடுத்தவர்களை எல்லாம் திமிரி தள்ளிவிட்டு ஓடினான். வாசுவின் வீட்டில் புகுந்த வேகத்தில் சாப்பிட்டு கொண்டிருந்த அவனை ஒரே உதையில் கீழே தள்ளி கழுத்தில் மிதித்து கொண்டு, என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சியை தொற்றுப்ப, உன்னை இப்ப துண்டு துண்டா வெட்ட போறேன், துடிக்க துடிக்க வெட்ட போறேன். விஸ்வம், நான் சொல்றத கேளு, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல. மெட்ராஸ்ல இருந்து வந்த ஸ்கை என்டர்பிரைசஸ் கெஸ்ட் ஹவுஸ் முதலாளி பசங்க தான் எல்லா ஏற்பாடும். நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு. வாசு அந்த தருணத்தில் அறிவாள் வீச்சுக்கு தப்பிக்க பழியை மாற்றி பார்த்தும், முதல்ல ஒன்ன வெட்டுறேன், அப்புறம் அவனுங்களை வெட்டுறேன், தோளில் கையில் மார்பில் என்று ஆத்திரம் தீர ரத்தம் பீச்சி அடிக்க வெறித்தனமாக வெட்டினான் விஸ்வம். கெஸ்ட் ஹவுஸுக்கு பாய்ந்து புறப்பட்ட வழியில் போலீசாரால் வளைத்து பிடிக்கப்பட்டான். அத்தியாயம் 10. நீதிபதி படித்த தீர்ப்பின் சாராம்சம்.
தன் தங்கையை கெடுத்துவிட்ட ஆத்திரத்தில், கொன்றுவிட்ட கோபத்தில், உணர்ச்சி வேகத்தில் விஸ்வம் செய்த கொலையை சற்று மனிதாபிமான கண்ணோட்டத்துடன் ஆராய வேண்டியுள்ளது. எனவே மரண தண்டனையை தவிர்த்து விஸ்வத்திற்கு 7 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். கண்மணி கற்பழிப்பு மற்றும் கொலை வழக்கில் வாசுவுக்கு உதவின மாடசாமிக்கு 5 வருட தண்டனை அளிக்கிறேன். இந்த கற்பழிப்பு மற்றும் கொலையை வாசுதான் நடத்தியதாக மாடசாமி மற்றும் பல சாட்சிகளின் வாக்குமூலங்கள் படி நிரூபணமாகிவிட்டதால் சென்னை தொழிலதிபர்களுக்கு இந்த வழக்குகளில் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் தீர்ப்பளிக்கிறேன். விஸ்வம் நீதிபதியை பார்த்து கத்தினான். ஐயா, எனக்கு இன்னும் அதிக வருஷம் வேணும்னாலும் தண்டனை கொடுங்க. ஆனா குற்றவாளிகளை விட்டுடாதீங்க. கொலை செஞ்சது மட்டும்தான் வாசு. என் தங்கச்சியை கற்பழிச்சவங்க அந்த 3 மைனர் பசங்களும் தான். மாடசாமிய விலைக்கு வாங்கிட்டாங்க. ஐயா ஐயா, இது நீதி இல்ல. வேனில் ஏற்றப்படும் வரை அதையே திரும்ப திரும்ப தொண்டை கிளிய கத்திக்கொண்டே இருந்தான் விஸ்வம். அத்தியாயம் 11. 1989 வருடம். முட்டாள்கள் தினம் கொண்டாடும் மாதத்திற்கு முதல் மாதம் 3ஆம் வாரம். இயற்கை தாய் தன் கர்ப்பப்பைக்குள் பனிப்புகை சூழ வைத்திருந்த கொடைக்கானல். பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்ற பஸ்ஸில் இருந்து இறங்கினான் விஸ்வம். காக்கி பேண்ட்டும் காலர் நைந்த முழுக்கை சட்டையும் தோளில் ஒரு பையுமாய் நின்றான். தலை கலைந்திருந்தது. முகத்தில் தாடி ஒழுங்கில்லாமல் வளர்ந்திருந்தது. அவனுக்கு அடையாளம் தெரிந்த சிலருக்கு அவனை அடையாளம் தெரியவில்லை. விஸ்வம் தன் வீட்டிற்கு வந்தான். ஒட்டடையை விலக்கி தூசியை ஊதிவிட்டு பூட்டை திறந்தான். கதவை தள்ளிய போது உளுத்து போய் பவுடராய் கொட்டியது. குப்பென்று வவ்வால் எச்சங்களின் வீச்சம் தாக்கியது. மொத்தியாய் தரையிலும் அலமாரிகளிலும் தூசி படிந்திருக்க சிலந்திகள் சுதந்திரமாக வீடு முழுவதும் அரசாட்சி கொண்டிருந்தன. ஜன்னலின் துருப்பிடித்த கொக்கிகளை நீக்கும்போது உடைந்து போயின. வெளிச்சம் உள்ளே பாய சுவரில் தேடி சிறிய வயதில் எடுத்த கண்மணியின் புகைப்படத்தை கலற்றினான். தன் துணிப்பையால் துடைத்தான். முத்தமிட்டான். மார்போடு அணைத்து கொண்டு அப்படியே அமர்ந்தான். உணர்ச்சி பெருக்கில் உடைந்த அழுதான். மனசின் பாரம் மேலும் கூடிக்கொண்டது. எழுந்தான். மர அலமாரியை திறந்தான். உள்ளே 100 கரப்பான்கள் ஓடின. இவனது 3-4 சட்டை பேண்ட்டுகள் ஓட்டை ஓட்டையாய் இருந்தன. கீழ்த்தட்டில் ட்ரங்கு பெட்டி அப்படியே இருந்தது. எடுத்து கீழே வைத்தான். பூட்டை உடைத்து திறந்தான். உள்ளே பாலித்தீன் கவருக்குள் பத்திரமாக இருந்தது அந்த வீட்டின் பத்திரம். அதை எடுத்துக்கொண்டான். புறப்பட்டான். வீட்டை பூட்டாமலேயே நடந்தான். ஐயா வணக்கம், என்ன நினைவு இருக்குதுங்களா? முன்பு வேலை பார்த்த பழத்தோட்ட முதலாளி வாயிலிருந்து சுருட்டை நீக்கிவிட்டு உற்று பார்த்து நீ நீ என்று திக்கிவிட்டு, விஸ்வமா? ஆமாங்க முதலாளி. எப்படா விடுதலையான? நேத்து தான் முதலாளி. அண்ணனும் தங்கையுமா எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க. எல்லாம் விதி. இல்லைங்க, மனுஷங்க செஞ்ச சதி. உனக்கு அந்த கோபம் இருக்கதான் செய்யும். ஆறாதுதான். ஒரே தங்கச்சி இல்லையா? லேசில் மறந்துட முடியாதுதான். என்ன செய்ய போற விஸ்வம்? என் தோட்டத்திலேயே சேர்ந்துட்றியா? மன்னிச்சிடுங்கய்யா, நான் மெட்ராஸ் போறேங்க. போய் அங்கே சொந்தக்காரன் இருக்கான், ஏதாச்சும் தொழில் பண்ணலாம்னு. ஐயா, முந்தி ஒரு தடவை என் வீட்டை நீங்க விலைக்கு கேட்டீங்க. ரொம்ப கட்டாயமான சூழ்நிலை வந்தாதான் விற்க முடிவு செய்வேன்னு சொல்லி மறுத்துட்டேன். இப்போ இதோ இருக்குயா வீட்டு பத்திரம், விற்கிறேன்யா. நீங்க என்ன விலை போட்டு கொடுத்தாலும் சரி, சீக்கிரமா பணம் கிடைச்சா மெட்ராஸ் புறப்பட்டு போயிடுவேன். இங்க இருந்தா சதா கண்மணி நினப்பும் வந்துகிட்டே இருக்கும். அப்படியா? சரி, நான் வக்கீல கலந்துக்கிட்டு முடிவு செய்றேன். நாளைக்கு வந்து பாரு. விஸ்வம் கை கூப்பி விட்டு நடந்தான். சரிவு சாலையில் இறங்கினான். தூரத்து மலைகளின் மார்பில் பச்சை பட்டாடை மலைமகள் தலை குளித்திருக்க ஈரம் போக்க வானம் போட்ட சாம்பிராணி புகையாக பனி குலாவியது. மூலிகை வாடை ஏந்திய காற்று சிகை கலைத்தது. அந்த டீ கடைக்கு வந்து நின்றான். பன்னும் டீயும் சாப்பிட்டு விட்டு, அடையாளம் தெரியுதா கஜபதி? தெரியுதுன்னே. காசு வேணாம், இருக்கட்டும். என் தங்கச்சியை சீரழிச்சவனுங்க பணத்தை வீசிட்டு தப்பிச்சிட்டானுங்க. தண்டிக்கப்பட வேண்டியவனை தண்டிச்சதுக்காக நான் ஜெயில கல் உடைச்சேன். என்னங்கடா நியாயம் இது? அந்த கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன் வீடு எங்க இருக்கு? அவன் மெட்ராஸ் போயிட்டான். கெஸ்ட் ஹவுஸை அவங்க அடுத்த வருஷமே வேற பார்ட்டிக்கு வித்துட்டாங்களாம். வித்துட்டா தப்பிச்சிட முடியுமா? வேணாம், இந்த பழி வாங்குற உணர்ச்சியை விட்டுடுங்க. உனக்கு ஒரு தங்கை இருந்து அவளை சின்ன வயசுல இருந்து தாளாட்டி தோல்ல சாச்சு வளர்த்து அவ மேல பாசத்தை பொழிஞ்சிருந்தா இப்படி பேச மாட்ட என்றவன் விழிகள் சிவந்தன. விஸ்வம் அடுத்த வாரத்தில் பையில் வீடு விற்ற பணத்துடன் மதுரை வந்து சென்னைக்கு ரயில் ஏறினான். மனதில் தீர்மானமான திட்டங்களுடன். அத்தியாயம் 12. வில்லியம்ஸ் ட்ரெஸ்ஸிங் மேஜை கண்ணாடி பார்த்து கொண்டு டை கட்டி கொண்டான். ஷூவை பிரஷ் செய்து அவன் முன்னால் வைத்தாள் ரோசி. கையில்லாத முழு கவுன் அணிந்திருந்தாள். வாசனையாய் இருந்தாள். வில்லியம்ஸ் ஷூ அணிந்து கொண்டான். நான் புறப்படட்டுமா ரோசி? இருங்க, ஒரு நிமிஷம், குனிங்க. அவன் தலையில் கண்களை இடுக்கி தேடி அந்த ஒற்றை நரைமுடியை வெடுக்கென்று பிடுங்கி எடுத்தாள்.
சில்வர் ஹேர். வில்லியம்ஸ், உங்களுக்கு வயசாயிடுச்சு. ச்சே, அது பித்தநர ரோசி. ஐ எம் ஜஸ்ட் 36 இயர்ஸ் யங். இன்னைக்கு ஈவினிங் பிக்சர் அழைச்சிக்கிட்டு போறேன்னு நேற்று சொன்னது நினைவு இருக்கா, மறந்து போச்சா? கிண்டலா? எப்போ சொன்னேன்? இருட்டில் சொன்னது இருட்டில் தான் நினைவு வருமா? ஓ எஸ், சொன்னேன் இல்லை. அதிகபட்சம் முயற்சி பண்ணுறேன் டியர். நத்திங் டூயிங். நீங்கள் வர்றீங்க. இல்லைன்னா ஒரு வாரம் பட்டினி. வயிற்றுக்கு சொல்லலை, உங்களுக்கே புரியும். பாவி, கடுங்காவல் தண்டனையை விட பெரிய தண்டனையா சொல்றியே. நமக்கு தாங்காது. கண்டிப்பா வந்துடுறேன் ரோசி. ஒரு வகையில என் 2 பார்ட்னர்ஸும் கொடுத்து வச்சவங்க தான். ஏன் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க போறதில்லன்னு வைராக்கியமா இருக்காங்களே. அங்க இது மாதிரி யார் அதிகாரம் பண்றாங்க? நான் உங்களை அதிகாரம் பண்றேனா? உரிமையான ரசிக்கக்கூடிய அதிகாரம். வில்லியம்ஸ் பங்களாவின் போர்ட்டிகோவில் நின்ற தனது அம்பாசிடரில் அமர்ந்து குனிந்து டாட்டா காட்டிவிட்டு புறப்பட்டான். ஸ்கை என்டர்பிரைசஸ் அலுவலக கட்டிடம் பட்டினப்பாக்கத்தில் இருந்தது. காரை நிறுத்தி இறங்கி கொண்டான். பியூன் பெட்டியை வாங்கி கொள்ள நடந்தான் வில்லியம்ஸ். குட் மார்னிங், குட் மார்னிங். தனது ஏசி அறையில் நுழைந்து முதல் காரியமாக கண்ணாடிக்கு அடியில் செருகியிருந்த ஜீசஸ் படத்தை தொட்டு முத்தமிட்டு கொண்டு சிலுவை குறி போட்டுக்கொண்டு சீட்டில் அமர்ந்தான். அவன் பார்க்க வேண்டிய 3 அவசர ஃபைல்களை உடனே பார்த்து கையெழுத்திட்டான். தொழிற்சாலையை தொடர்பு கொண்டு புரொடக்ஷன் மேனேஜரிடம் சில விஷயங்கள் சொன்னான். மேனேஜரிடம் இன்டர்காமில் சில குறிப்புகள் சொன்னான். தன்னை சந்திக்க வந்த 2 முக்கிய நபர்களை வரச் சொல்லி பேசி அனுப்பினான். முக்கியமான சில போன் கால்களை மட்டும் அட்டன் செய்தான். 12 மணிக்கு வில்லியம்ஸ் லெமன் ஜூஸ் வரவழைத்து குடித்தான். ஒலித்த போனை எடுத்தான். ஹலோ வில்லியம்ஸ், மனோகரன் பேசுகிறேன் வில்லியம்ஸ். ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ்ல இருந்து பேசுகிறேன். காலையில் உன்னை ஃபைனான்ஸ் ஆஃபீஸில் ட்ரை பண்ணேன், இல்லைன்னாங்க. சரி சொல்லு, என்ன விஷயம்? வில்லியம்ஸ், எனக்கு படபடப்பா வருது. ஏன், என்னடா சொல்ற? ஒரு மிரட்டல் ஃபோன் வந்துச்சு கொஞ்சம் முன்னாடி. மிரட்டலா? யாரு? விஸ்வம், நினைவிருக்கா? எந்த விஸ்வம்? கொடைக்கானல் கெஸ்ட் ஹவுஸ் சம்பவம். கண்மணி அண்ணன் விஸ்வம். அவன்தான் ஜெயிலில் இருக்கானே மனோ. ஜெயிலில் இருந்து ரிலீஸே ஆக மாட்டானா? ஆமா, 7 வருஷம் ஆயிடுச்சே. என்ன சொல்றான்? பணம் வேணுமாமா? அப்படி சொன்னாதான் பரவாயில்லையே. வேற என்னடா சொன்னா? சொல்லி தொலை. நீ அங்கேயே இரு, நான் நேர்ல வர்றேன். வில்லியம்ஸ் யோசனையாக போனை வைத்தான். சில வினாடிகளில் மீண்டும் போன். ஹலோ, கீர்த்தி பேசுறேன் வில்லியம்ஸ். உனக்கு மிரட்டல் ஃபோன் வந்துச்சா? என்ன உளர்ற? கொஞ்சம் முன்னாடி அந்த விஸ்வம் இல்ல, விஸ்வம், அவன் ஃபோன்ல மிரட்டினான். எனக்கு கை காலெல்லாம் உதறுது. மனோகருக்கு ஃபோன் செஞ்சேன், அவனையும் மிரட்டினானா. நான் உன் ஆஃபீஸுக்கு வர்றேன் உடனே. வில்லியம்ஸ் போனை வைத்ததும் மீண்டும் ஒலித்தது. ஹலோ வில்லியம்ஸ், சௌக்கியமா தம்பி? விஸ்வம் பேசுறேன். உனக்கு என் பேரு மறந்திருக்கலாம், ஆனா கண்மணினா நினைவு வருமே. வருதா? எப்போ ரிலீஸ் ஆன நீ? சமீபத்துல தான். 7 வருஷமா என் மச்சானுங்களை சந்திக்கணும்னு நான் எவ்வளவு துடிச்சேன் தெரியுமா? மச்சானா? பின்ன என் தங்கச்சியை தொட்ட நீங்க 3 பேரும் என் மச்சானுங்க தானே? 3 பேர் இல்ல, 2 பேர் தான். நடந்தது முழுக்க உனக்கு தெரியுமா? தப்பு எங்க பேர்ல இல்ல, வாசு தான் பொய் சொல்லி. வில்லியம்ஸ், உனக்கு கர்த்தர்னா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா, சீக்கிரத்துல நீ கர்த்தர்கிட்ட போக போற தம்பி. விஸ்வம், கர்த்தர் மேல ஆணையா சொல்றேன், இதுல நான் சம்பந்தப்படல. மத்த என் 2 நண்பர்களும் தான் உணர்ச்சி வசப்பட்டாங்க. ஆனா அவங்க மேலேயும் தப்பு இல்ல. தொழில்ல உள்ளவள்னு நம்ப வச்சு போதை நிலையில கொண்டாந்து உன் தங்கச்சிய படுக்க வச்சான் அந்த வாசு. மாடசாமிய கேளு, மறுக்க மாட்டான். நீ கரடியா கத்து, நான் நம்ப தயாரா இல்ல. பிடிவாதமா பேசுறியே, உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? நீ எனக்கு எதுவும் புரிய வைக்க வேணாம், நான் தான் உனக்கு புரிய வைக்க போறேன். நீ என்ன செய்யற? உன் அளவுக்கு ஒரு சவப்பெட்டிக்கு ஆர்டர் கொடுத்து வச்சிடுற. என்ன? சீக்கிரத்துல சந்திக்கிறேன் மச்சான். எதிர்முனை துண்டிக்கப்பட வியர்த்த முகத்தை கைக்குட்டை கொண்டு துடைத்து கொண்டான் வில்லியம்ஸ். தண்ணீர் எடுத்து குடித்தான். அத்தியாயம் 13. கீர்த்திவாசன், மனோகர், வில்லியம்ஸ் மூவரும் ஒருவரை ஒருவர் மௌனமாக பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார்கள். குளிர் சாதனத்தின் குளிர் முனகல் மட்டும் சுருதி இசையாய் ஒலித்து கொண்டிருந்தது. கீர்த்தி 3வது சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். இப்படி யாருமே பேசாம இருந்தா எப்படி என்றான் வில்லியம்ஸ். இந்த பிரச்சனை இப்படி விடாம நம்மளை துரத்தும்னு நான் நினைக்கவே இல்லை என்றான் கீர்த்தி. நம்மன்னு வில்லியம்ஸையும் ஏன் சேர்த்துக்கிற? எல்லாம் நம்ம 2 பேரால தான். அவன் எடுத்த எடுப்புலயே சொன்னான் வில்லங்கமாயிடும்னு. நாம தான் கேட்கல என்றான் மனோகர். அந்த பொண்ணை நான் அன்னைக்கு தொடலன்னாலும் நீங்க 2 பேரும் ஈடுபட்ட காரியத்துக்கு நானும் ஒரு மௌன சாட்சி. வெளியார் பார்வையில 3 பேரும் தப்பு பண்ணிட்டதா தான் படும். விஸ்வம் என்னையும் தான் மிரட்டினான். இப்போ பிரச்சனை 3 பேருக்கும் தான். கண்மணி கொலை கேஸ்லயே மாட்ட இருந்தோம். மாடசாமியை விலக்கி வாங்கி தப்பிச்சோம். அத்தோட பிரச்சனை முடிஞ்சதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ விஸ்வம் விடுதலையாகி வந்து இப்படி ஒரு வெடிகுண்டை போட்டிருக்கானே. முரட்டு பைய. வாசுவ 17 இடத்துல வெட்டினவன். எதுக்கும் அஞ்ச மாட்டான். நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் காதலே வாங்க மாட்டேங்கிறான். உள்ளூர் கால் தான், மெட்ராஸ்ல தான் இருக்கான் இப்போ. அது மட்டும் இல்ல, அவன் மெட்ராஸ் வந்து சில நாட்கள் ஆகி இருக்கலாம். நம்மளை பத்தி தகவல் சேகரிச்சிருக்கணும்.
நம்ம ஃபோன் நம்பர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால சும்மா முரட்டுத்தனமா வந்தோம் தாக்கினோம்னு இல்லாம மனசுல கிளீனா திட்டம் அமைச்சிருக்கணும். அப்ப என்ன செய்யலாம்? ரோசிக்கு இந்த கொடைக்கானல் சம்பவம் தெரியாது. தெரிஞ்சா என் மேல வச்சிருக்கிற மதிப்பே போயிடும். ஆனா நமக்கு போலீஸ்ல புகார் கொடுக்கறத தவிர வேற வழி இல்ல. வாங்க. போலீஸ்ல எது வரைக்கும் உண்மை சொல்றது? பாதுகாப்பா எப்படி சொல்லணுமோ அப்படி நான் சொல்றேன். வாங்க. மூவரும் ஒரே காரில் புறப்பட்டார்கள். ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் வந்தார்கள். இன்ஸ்பெக்டர் இல்லை. சப் இன்ஸ்பெக்டர் தயாளன் இருந்தார். தயாளன் தாடை மத்தியில் லேசாய் ஒரு பள்ளம். கழுத்தில் மெல்லிய தங்கச்சங்கிலி அணிந்திருந்தார். இன்னும் முகத்தில் போலீசுக்கு உரிய பிரத்யேக முரட்டுத்தனம் வந்து சேரவில்லை. மற்ற மேஜைகளின் எதிரே இருந்த நாற்காலிகளை கொண்டு வந்து போடச் சொல்லி மூவரையும் அமரச் சொன்னார். வில்லியம்ஸ் தன் கம்பெனி விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுத்தான். தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு மற்ற இருவரையும் அறிமுகப்படுத்தி வைத்தான். கீர்த்தி சிகரெட் எடுத்து உதட்டில் வைக்க, எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்டேஷனுக்குள்ள ஸ்மோக் பண்ணாதீங்க என்றதும் சாரி என்று உள்ளே வைத்து கொண்டான். 82ஆம் வருஷம் கொடைக்கானல்ல கண்மணிங்கிற ஒரு ஸ்கூல் பொண்ணு கற்பழிச்சு கொலை செய்யப்பட்டா. கொன்னவன் வாசுங்கிற ஒரு புரோக்கர். அந்த சம்பவம் நிகழ்ந்தப்போ கொடைக்கானல்ல எங்களுக்கு சொந்தமா இருந்த கெஸ்ட் ஹவுஸ்ல நாங்க விடுமுறைக்காக போய் தங்கியிருந்தோம். அந்த பொண்ணை நாங்க தான் கடத்திக்கிட்டு வர சொல்லி அனுபவிச்சோம்னு யாரோ கிளப்பி விட்டுட்டாங்க. இதுக்கு நடுவுல கண்மணியை கொன்ன வாசுவ அவ அண்ணன் விஸ்வம் கொன்னுட்டான். போலீஸ் எங்களையும் விசாரிச்சுது. குற்றப்பத்திரிகையில எங்களையும் சேர்த்திருந்தது. அப்புறம் மதுரையில நடந்த கோர்ட்டு விசாரணைகள்ல எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீதிபதியே தீர்ப்பு சொல்லிட்டாரு. இதோ ஜட்ஜ்மெண்ட் காப்பி எடுத்து கொடுத்தான். ரைட்டு, இப்ப என்ன பிரச்சனை? அந்த கொலைகாரன் விஸ்வம் 7 வருஷம் உள்ள இருந்துட்டு ரிலீஸ் ஆகி வந்திருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் கண்மணி விவகாரத்துல நாங்களும் சம்பந்தப்பட்டிருக்கோம்னு நம்புறான். 2 மணி நேரத்துக்கு முன்னால எங்க 3 பேருக்கும் தனித்தனியா போன்ல மிரட்டினான். வில்லியம்ஸ் போனில் பேசின விவரங்களை எல்லாம் தெளிவாக சொன்னான். கொன்னுடுவேன்னு தீவிரமாகவே சொன்னானா? ஆமா சார், அவன் குரல்ல வேடிக்கை இல்ல, படு தீவிரம். உங்க வீட்டு விலாசங்கள் கொடுங்க, புகார் ஒன்று எழுதி கொடுங்க. இன்ஸ்பெக்டரை கலந்து எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலான்னு தீர்மானிக்கிறேன். கொஞ்சம் பாதுகாப்பாகவே இருங்க. ராத்திரில உங்க வீடுகளுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஏற்பாடு செய்கிறேன். வெளியூர் போறத தவிர்த்துடுங்க. உங்க ஃபோன் நம்பர்களை எக்ஸ்சேஞ்சுக்கு சொல்லி மறுபடி ஃபோன் வந்தா அவன் பேசுற நம்பரை கண்டுபிடிக்க ஏற்பாடு செய்கிறேன். இப்போதைக்கு இந்த ஏற்பாடுகள் போதும். ரொம்ப நன்றி சார். தயாளன் கேட்டபடி எழுதி கொடுத்தார்கள். புறப்பட்டார்கள். மீண்டும் அலுவலகம் வந்தார்கள். போலீசில் புகார் கொடுத்ததில் சற்று தெம்பாய் உணர்ந்தார்கள். வில்லியம்ஸ் நேரம் பார்த்தான். 6ஐ தொட்டு கொண்டிருந்தது. ரோசி வீட்டில் காத்திருப்பாள் என்பது நினைவு வந்தது. சினிமாவுக்கு அழைத்து செல்வதாக வாக்களித்தது நினைவு வந்தது. இனி வீட்டுக்கு போய் உடை மாற்றி நேரம் இல்லை, நான் வீட்டுக்கு புறப்படுறேன். வில்லியம்ஸ் தன் கார் சாவி எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். காரை முக்கிய சாலையில் இணைத்து கொண்ட போது காத்திருந்த ஆட்டோவில் பின் சீட்டில் அமர்ந்திருந்த விஸ்வம் டிரைவரின் தோளை தட்டி அசைத்தான். ஸ்டார்ட் பண்ணுப்பா, அந்த அம்பாசிடரை விடாம ஃபாலோ பண்ணு. அத்தியாயம் 14. வில்லியம்ஸ் தன் மனைவியை எப்படி சமாளிப்பது என்று யோசித்தான். விஸ்வத்தின் மிரட்டல் போன் தன் மனநிலையை பாதித்து விட்டதை அவளிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஒரே அடியாய் பயந்து போய்விடுவாள். ரோசி சில சமயங்களில் ஊடல் புரியும் போது அவளை சமாதானப்படுத்த அவளுக்கு மிகவும் பிடித்த இர்விங் வாலஸின் புதிய நாவல் ஒன்றை கொண்டு போய் நீட்டுவான். உடனே கோபம் பறந்துவிடும். உடனே முத்தம் கிடைக்கும். முதலில் புத்தகத்தில், அடுத்து அவனுக்கு. வில்லியம்ஸ் தன் காரை வழக்கமாக புத்தகம் வாங்கும் அந்த பெரிய கடைக்கு முன்னால் நிறுத்தினான். இறங்கினான். உள்ளே வந்ததும் அறிமுகமான சேல்ஸ்மேன் புன்னகைத்து வரவேற்றாள். நல்ல மாலைக்கு வாழ்த்தினாள். அவளிடம் புதிய நாவல் விசாரித்தான். 7 அட்டை தேர்ந்தெடுத்தான். கொடுக்கப்பட்ட கைப்பிடி வைத்த மெல்லிய கவருடன் புறப்பட்டான். வெளியே சற்று தள்ளி பித்தளை தாம்பாளத்தில் பித்தளை டப்பாக்கள் பளபளக்க இருந்த பீடா கடைக்கு வந்தான். ரோசிக்கு பான் என்றால் உயிர். 2 120 என்றான். தனித்தனியாக பாலித்தீன் பைகளில் போட்டு வாங்கி கொண்டு காருக்கு வந்தான். ஸ்டார்ட் செய்து செலுத்தினான் நிதானமாக. கழுத்தில் ஏதோ குறுகுறுக்க தடவி பார்த்தபோது, அது ஒண்ணுமில்ல வில்லியம்ஸ், நீ திரும்பி பார்க்காம ஓட்டு, நம்ம கத்தி தான் அது, லேசா தொட்டு பார்த்துச்சு. பின்னால் இருந்து விஸ்வம் பேச அதிர்ந்தான். திரும்பி பார்க்க முயன்றான். திரும்பி பார்க்க வேணாம்னு சொல்றேன் இல்ல, அப்புறம் அனாவசியத்துக்கு கழுத்துல ரத்தம் வரணுமா? வில்லியம்ஸ் ரியர்வியூ கண்ணாடியில் பார்த்தபோது அவன் கையில் விரிக்கப்பட்ட கத்தி தெரிந்தது. தலை கலைந்திருந்தான். தாடி மண்டி இருந்தது. கட்டம் போட்ட முழுக்கை சட்டை. விஸ்வம், அவசரப்படாத, நான் சொல்றத பொறுமையா கேளு. வில்லியம்ஸ் பதறினான். இப்போ நான் சொல்றதான் நீ கேட்கணும். நான் சொல்றபடி வண்டியை திருப்பு ராஜா, அப்புறமா பேசலாம். வில்லியம்ஸ் நாக்கு உலர்ந்து போனது. முகம் உயர்த்து போனது. சிந்தனை சூடாக அலைந்தது. என்ன செய்ய போகிறான் என்னை? ஜீசஸ், இது என்ன விபரீதம்? எப்படி தப்ப போகிறேன்? தப்புவேனா? ரோசி, உனக்காக புத்தகம், உனக்காக பான்பீடா, கடைசியாக உன்னை சினிமாவுக்கு கூட அழைத்து போகவில்லையே.
சி, இதென்ன இப்படி புலம்புகிறேன்? விஸ்வம் சொன்ன வழிகளில் எதிர்ப்பு எதுவும் சொல்லாமல் மௌனமாக காரை செலுத்தி கொண்டிருந்த வில்லியம்ஸ் பலவாறாக நினைத்து பார்த்தும் ஒரு உருப்படியான யோசனையும் தோன்றவில்லை. பதட்டம்தான் அதிகரித்தது. கார் இப்போது அதிக சந்தடி இல்லாத வேளச்சேரி சாலையில் சென்று கொண்டிருந்தது. எங்கே அழைத்து போகிறான் இவன்? கார் வேளச்சேரியை கடந்து விஜயநகரத்தை தொட்டது. சாலையில் போக்குவரத்து முற்றிலும் இல்லை. வெகு தூரத்தில் ஒரு கார், ஒரு ஸ்கூட்டர் என்று வந்து மறைய, ஓசை இல்லாத, போக்குவரத்தில்லாத, மனித நடமாட்டம் இல்லாத அந்த சாலையில் காரை அப்படியே ஓரமா நிறுத்து. அந்த அதிகார குரலுக்கு உடனே கட்டுப்பட்டான் வில்லியம்ஸ். விஸ்வம் தன் கத்தியை சத்தமில்லாமல் மடக்கினான். சுருட்டி வைத்திருந்த நைலான் கயிற்றை எடுத்தான். காரின் உள் விளக்கை போட்டான். வில்லியம்ஸு, ரத்தம் பார்த்தா உனக்கு அலர்ஜி, அதனால ரத்தம் இல்லாம உன்னை கொன்னுடலாம்னு தீர்மானிச்சிருக்கேன். விஸ்வம் சட்டென்று கயிற்றை வில்லியம்ஸின் கழுத்தில் சுற்றினான். தூரத்தில் ஒரு வாகன வெளிச்சம் தெரியவே தலையால் முட்டி காரின் உள்விளக்கை அணைத்தான். கயிறை மேலும் இருக்கத் துவங்கினான். அத்தியாயம் 15. ரோசி பொறுமை தீர்ந்து போய் 7 மணிக்கு அலுவலகத்திற்கு போன் செய்தபோது வில்லியம்ஸ் வீட்டிற்கு புறப்பட்டு விட்டதாக மேனேஜர் சொன்னார். 7:30 மணிக்கு அழைப்பு மணி ஒலித்தபோது வேண்டுமென்றே சற்று தாமதித்து வந்து திறந்தாள். 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் நின்று கொண்டிருந்தார்கள். மிஸ்டர் வில்லியம்ஸ் வீடு இதுதானே? ஆமா. உங்க வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி எங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. கதவை சாத்திவிட்டு வந்த ரோசி குழம்பினாள். செயின் கடித்து கொண்டு யோசித்தாள். வில்லியம்ஸுக்கு ஆபத்தா? ஏன்? யாரால்? போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும் அளவிற்கா? என்னிடம் எதுவும் சொல்லவே இல்லையே. வரட்டும். 8:30 மணி, 9 மணி என்று நேரம் நகர ஏன் இன்னும் வரவில்லை என்று கவலைப்பட ஆரம்பித்தாள். அலுவலகத்தை விட்டு புறப்பட்டு விட்டதாக சொல்லி 2 மணி நேரத்திற்கு மேலாகிறது. அலுவலகத்தில் இருந்து வீட்டுக்கு வர தாமதமானால் பொறுப்பாக போனில் சொல்லிவிடுவாரே. ரோசி கீர்த்திவாசனின் வீட்டிற்கு போன் செய்தாள். ரோசி போனை வைத்துவிட்டு காத்திருக்க 15 நிமிடங்களில் கீர்த்தி வந்துவிட்டான். இன்னும் வரலையா என்றான் கீர்த்தி பீதியுடன். இல்லையே என்றாள் கலக்கமாக. கீர்த்தி மனோகருக்கு போன் செய்து பார்த்தான். வேறு சில வியாபார நண்பர்களுக்கு போன் செய்து பார்த்தான். எப்போதாவது வில்லியம் செல்லும் ரெக்ரியேஷன் கிளப்பிற்கு போன் செய்தான். கீர்த்தி ஸ்டேஷனுக்கு போன் செய்ய தயாளன் கிடைத்தார். விவரங்களை சொன்னான். அம்பாசிடர், கிரீம் கலர், நம்பர் சொல்லுங்க சொன்னான். தயாளன் மறுமுனையில் குறித்து கொண்டு, உடனே கண்ட்ரோல் ரூம் வழியா டிராஃபிக் டிவிஷனுக்கு தெரிவிச்சு காரை தேட சொல்றேன். தைரியமா இருங்க, எதுவும் ஆகியிருக்காது. வில்லியம்ஸ் வீட்டுக்கு வந்துட்டா உடனே எனக்கு தகவல் கொடுங்க என்றார். ரிசீவரை வைத்துவிட்டு கீர்த்தி விக்கி விக்கி அழ ஆரம்பித்திருந்த ரோசியை எப்படி சமாதானப்படுத்துவது என்று புரியாமல் தவித்தான். அத்தியாயம் 16. இனிமேதான் டிராஃபிக் இல்லையே, இடுப்பை இன்னும் கொஞ்சம் இறுக்கமா அணைச்சுக்கிறது என்றான் திலீப் நிதானமாக பைக்கை செலுத்தியபடி. பின்னால் அமர்ந்திருந்த அவன் மனைவி முகத்தில் படர்ந்த கூந்தலை ஒதுக்கிவிட்டு கொண்டு இன்னும் சற்று அவனை நோக்கி நெருங்கி அமர்ந்து 2 கைகளாலும் அவன் வயிற்றை அணைத்து கொண்டு தன்னை முழுவதுமாக அவன் முதுகின் மேல் சாய்த்து கொண்டாள். அவன் பைக்கை வேகம் குறைத்து இன்ஜினை அணைத்து சாலையோரமாக நிறுத்திவிட்டான். சுற்றிலும் இருட்டு, காதலுடன் காற்று, வெட்கத்துடன் சல்லாத்துணி மேகத்திற்குள் முகம் மறைத்த நிலவழகி. ஐயோ, ஏன் பைக்கை நிறுத்தினீங்க? ஒரு த்ரில்லுக்கு தான். இப்ப ஒரு கிஸ். அவன் கழுத்தை மட்டும் திருப்பி அவள் முகத்தை தன் முகத்திற்கு அருகாக இழுத்து கன்னத்தில் முத்தமிட்டான். வினாடிகளில் அவள் விலகி கொண்டாள். போதுங்க, நல்ல ரசனை, நடுரோட்ல சரசம், புறப்படுங்க. திலீப் பைக்கை ஸ்டார்ட் செய்து விளக்கை போட்டபோதுதான் சற்று தள்ளி ஒரு அம்பாசிடர் கார் நிற்பதையும் அதன் டிரைவிங் சீட்டில் சங்கடமான கோணத்தில் யாரோ கவிழ்ந்திருப்பதையும் பைக் வெளிச்சத்தில் பார்த்தான். ஏய், அங்கே பாரு, மயக்கம் அடிச்சிட்டாரா? இறங்கு பார்க்கலாம். நமக்கு எதுக்குங்க வம்பு? தண்ணி கேஸா இருக்கலாம், போலாம் வாங்க. சேச்சா, அது முறையில்லை, நீ இங்கேயே இரு. திலீப் பைக்கை விட்டு இறங்கி ஸ்டாண்ட் போட்டுவிட்டு அம்பாசிடரை சமீபித்தான். கையை வளைத்து காரின் உள்விளக்கை போட்டான். கழுத்தில் நைலான் கயிறு சுற்றப்பட்ட ஸ்டியரிங் வீலில் கவிழ்ந்திருந்த இளைஞனை பார்த்ததுமே இது சாதாரண விஷயமல்ல, குற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். மெதுவாக தோளை தொட்டு நகர்த்தி மூக்கருகில் கைகளை கொண்டு சென்றான். மூச்சு வந்து கொண்டிருந்தது. சட்டென்று கையை பிடித்து பார்த்தான். பல்ஸ் துடிப்பு இருந்தது. நல்ல வேளை, இந்த ஆள் சாகவில்லை, உயிர் இருக்கிறது. பக்கத்தில்தான் என் வீடு. வீட்டில் போன் உள்ளது, முதலுதவி பெட்டி உள்ளது, மருந்துகள் உள்ளன. இவனை காப்பாற்ற வேண்டும், போலீஸுக்கு தெரியப்படுத்த வேண்டும். திலீப் விரைவாக செயல்பட்டான். தன் மனைவியிடம் வந்தான். நிலவரத்தை சொன்னான். காரில் சாவி இருப்பதை சொன்னான். பைக்கை ஓரமாக நிறுத்தி பூட்டிவிட்டு மனைவியை காரின் பின்சீட்டில் ஏற்றிக்கொண்டு வில்லியம்ஸை நகர்த்திவிட்டு அமர்ந்து காரை ஓட்டினான். அருகில் இருந்த தன் வீட்டிற்கு வந்தான். போலீஸுக்கு போன் செய்தான். விவரங்களை சொன்னான். அடுத்ததாக அவன் சட்டை பாக்கெட்டில் இருந்த மணிப்பர்சில் இருந்த விசிட்டிங் கார்டை எடுத்து வீட்டு விலாச போன் நம்பருக்கு போன் செய்தான். ஹலோ, என் பேர் திலீப்.
நான் ஒரு டாக்டர், விஜயநகர்ல இருக்கேன். மிஸ்டர் வில்லியம்ஸ் தன் கார்ல மயக்கமா இருந்தாரு. காரோட என் வீட்டுக்கு கொண்டாந்து சிகிச்சை செஞ்சிருக்கேன். என் அட்ரஸ் என்று சொன்னான். அத்தியாயம் 17. வில்லியம்ஸ் தான் உயிரோடு இருப்பதையே நம்ப முடியாதவனைப் போல மிரட்சியாக விழித்தான். எதிரே இருந்த ரோசி, கீர்த்தி, மனோகர், தயாளன், டாக்டர் திலீப், அவர் மனைவி எல்லோரையும் பரபரப்பாக பார்த்தான். நீளமாக மூச்சு விட்டான். தன் கழுத்தை தடவி பார்த்து கொண்டான். நான் என்ன விஸ்வம் கைத்தால நான் பிழைச்சிட்டேனா? சாகலையா? பதட்டமாக தொடர்பின்றி பேசினான். சூடாக தரப்பட்ட ஹார்லிக்ஸை குடித்தான். டாக்டர் அவன் தோளில் தட்டினார். உங்களுக்கு ஒண்ணுமில்ல, பிழைச்சிட்டீங்க. என்ன நடந்துச்சு மிஸ்டர் வில்லியம்ஸ் என்றார் தயாளன். வில்லியம்ஸ் முதலில் தன் மனதிற்குள் நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து பிறகு நிதானமாக சொன்னான். அவன் சொன்னபடி ஓட்டுனேன். நிறுத்த சொன்னப்போ நிறுத்தினேன். சட்டுன்னு நைலான் கயிறு எடுத்து என் கழுத்துல போட்டான். என்னால கத்தக்கூட முடியல. தூரத்துல ஏதோ ஒரு வண்டி வர்ற வெளிச்சம் பார்த்தேன். அதான் எனக்கு கடைசியா நினைவு இருக்கு. தட் இஸ் இட். வந்த வாகனத்துல உள்ளவங்க பார்த்துடுவாங்கன்னு சடார்னு இறங்கி ஓடி போயிருக்கணும். எப்படி இருந்தாவன்? களைஞ்ச தலை, முகம் பூரா தாடி, கட்டம் போட்ட முழுக்க சட்டை. விஸ்வந்தான். எனக்கு தான் அவனை தெரியுமே. அவன் போட்டோ வேணுமே. ஜெயிலில் இருக்காது என்றான் கீர்த்தி. இருக்கு, வாங்கிக்கிறேன். லேசா விட முடியாது. அந்த காரை பார்த்துடுறேன். தயாளன் அம்பாசிடர் காரின் உள் விளக்கை போட்டுக்கொண்டு பின் சீட்டில் ஆராய்ந்தார். கீழே அந்த கத்தி மடக்கப்பட்ட நிலையில் கிடந்தது. கைக்குட்டை போட்டு கையில் எடுத்தார். மடக்கப்பட்ட நிலையிலேயே அது 1/2 அடி நீளம் இருந்தது. ஸ்பிரிங் பட்டன் இருந்தது. மரத்தால் கைப்பிடி போடப்பட்டிருந்தது. ஒரே குத்து போதும் உயிரை உருவ. அந்த கத்தியை புரட்டி பார்த்தார். மர கைப்பிடியின் அந்த பக்கத்தில் ரூபாய் 40 என்று பார்டர் கட்டின சின்ன வெள்ளை விலை ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது. இந்த ஸ்டிக்கர் விசாரணைக்கு உதவலாம் என்று மனதில் நம்பிக்கை பிறந்தது. கார் நின்றிருந்த இடத்தை காட்ட சொல்லி டாக்டரை அழைத்து கொண்டு சென்று பார்த்தார். தார் சாலை. அதனால் காலடி தடங்கள் எதுவும் இல்லை. வேறு தடயங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. பகலில் மீண்டும் வந்து பார்க்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டார். டாக்டருக்கு நன்றி சொல்லிவிட்டு வில்லியம்ஸை அழைத்து சென்று அவன் வீட்டில் பத்திரமாக விட்டுவிட்டு அவன் எங்கே காரில் ஏறிக்கொண்டிருக்கலாம், வழியில் என்னென்ன பேசினான் என்று விசாரித்து கொண்டு, தைரியமா இருங்க, விஸ்வத்தை உடனே பிடிக்க தீவிரமா ஏற்பாடுகள் செய்கிறேன். யாரும் தனியா எங்கேயும் போகாதீங்க, எச்சரிக்கையாவே நடந்துக்கங்க என்று மூவருக்கும் சொல்லிவிட்டு புறப்பட்டார். அத்தியாயம் 18. புத்தம்புது காலை. பொன்னிற வேலை. இன்ஸ்பெக்டர் பொன்ராஜ் தலைக்கு மேல் இருந்த தேசப்பிதாவை வணங்கிவிட்டு நாற்காலியில் அமர்ந்தார். சட்டையின் மேல் பட்டனை கலற்றி விட்டு கொண்டார். தயாளன் வந்து குட் மார்னிங் சொல்லிவிட்டு ராத்திரி நிகழ்ச்சிகளை விவரித்தார். நேற்று முதல் 2 பேர் லாட்ஜுகளில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விவரமான ஆளா தெரியுது சார். 3 பேரை பற்றியும் தரோவா விசாரிச்சு வச்சிருக்கான். தனித்தனியாக ஃபோன் செஞ்சு மிரட்டியிருக்கான். தீர்ப்பு பிரதி படிச்சிங்களா? எந்த ஜெயிலில் வச்சுருந்தாங்க? வேலூர். ஒரு ஃபோன் போட்டு அவன் என்னைக்கு ரிலீஸ் ஆனான், மெட்ராஸில் ஏதாச்சும் சொந்தக்காரங்க விலாசம் கொடுத்துருக்கானான்னு விசாரிக்கலாம். அவன் ஃபோட்டோவும் கைரேகையும் இருந்தா அனுப்ப சொல்லலாம். தயாளன் ஃபோன் எடுத்து புக் செய்தார். வேற என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? புத்தக கடைக்கு போகிற எண்ணம் அவருக்கு புறப்படுறப்போ இல்லையாம். அதனால ஆஃபீஸில் அவர் புறப்படுறப்பவே இடைவெளி விட்டு அந்த காரை தொடர்ந்து இருக்கணுங்கிறது ஏன் யூகம். சொந்த வாகனமாக இருந்தால் புத்தக கடை பக்கத்தில் நிறுத்தி வச்சுக்கிட்டு காருக்குள்ளே ஏறி இருக்கணும். புத்தக கடையை சுற்றி ரொம்ப நேரமாக ஸ்கூட்டரோ பைக்கோ நின்றுச்சான்னு விசாரிக்கலாம்னு இருக்கேன். வாடகைக்கு அமர்த்திக்கிட்ட வாகனமாக இருந்தால் டாக்ஸி, இல்லைன்னா ஆட்டோ. இது 2ல் ஏதாவது ஒன்று வில்லியம்ஸ் ஆஃபீஸ் பக்கத்தில் ரொம்ப நேரமாக காத்திருந்துச்சான்னு விசாரிக்க போகிறேன். பொன்ராஜ் சற்றே பெருமிதமாய் நிமிர்ந்து பார்த்தார். தயாளன், ரொம்ப சூட்டிகையாத்தான் இருக்கீங்க. அப்புறம் காரில் கிடச்சதா சொன்னேனே கத்தி, அந்த விலை ஸ்டிக்கர் வச்சு கொஞ்சம் விசாரிக்கலாம். அந்த கத்தியை லேபுக்கு அனுப்பி கைரேகை பதிவு பண்ணி வைக்க சொல்லுங்க தயாளன். தேவைப்படும். ஆமாம் சார், இன்னொரு காரணத்துக்காக கூட அனுப்பணும் சார். என்ன அது? கத்தியை விரிச்சு பார்த்தேன். அதோட இடுக்குலேருந்து சாம்பல் கலரில் பவுடர் மாதிரி ஏதோ கொட்டுச்சு. அது என்னன்னு பார்க்க சொல்லணும். சப் இன்ஸ்பெக்டர் தயாளன் சில வினாடிகளில் பைக்கில் தடதடத்து புறப்பட்டார். அவர் போன சிறிது நேரத்தில் ஒலித்த போனை பொன்ராஜ் எடுத்தார். சப் இன்ஸ்பெக்டர் தயாளன் இருக்காரா என்றது முரட்டு குரல். நீங்க யார் பேசுறது? அதை அவர்கிட்ட தான் சொல்ல முடியும். ஒரே வினாடி யோசித்த இன்ஸ்பெக்டர் பொன்ராஜ், தயாளன் தான் பேசுறேன் சார். உங்களை எச்சரிக்கிறேன், என் விஷயத்துல தலையிடாதீங்க. யாருப்பா நீ? யாருன்னு தெரிஞ்சாதானே தலையிடாம இருக்க முடியும். நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற விஸ்வம். வில்லியம்ஸை கொல்ல கிடைச்ச அருமையான சான்ஸை கடைசி சமயத்துல தவற விட்ட விஸ்வம். 7 வருஷம் ஜெயிலில் இருந்ததுல உங்க காக்கி சட்ட மூளையை விட அதிகமாக வளர்த்துக்கிட்டு தீர்மானமா வந்திருக்கிற விஸ்வம். என்னை தேடிக்கிட்டு இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் பேரையும் பதவியையும் தெரிஞ்சுக்கிட்டு நானே கூப்பிட்டு எச்சரிக்கிறேன்னா நான் எவ்வளவு தூரம் கவனமா இருக்கேன், எவ்வளவு தூரம் கண்காணிப்பா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கங்க சார். எங்கேருந்து பேசுகிறப்பா? இப்படி கேட்க வெக்கமா இல்லை? முயற்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க சார். சம்பளம் வாங்கலை,
கொஞ்சம் என்னை தேடி ஜீப் சக்கரத்தை தேய்ங்க. மனசு கொதிச்சு பேசுகிறேன் சார். என்னை பிடிக்க முயற்சி பண்ண வேணாம். நீங்கள் ஒரு போலீஸ் படையையே நிறுத்தினாலும் அந்த 3 பேரையும் கொன்னுட்டு தான் ஓய்வே. அதுக்கு நடுவில் என்ன பிடிக்க முடியாது. இங்கே பார்ப்பா, விளையாடாத. இதெல்லாம் தப்பு. நீ கொலை பண்ணுற வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். நேற்று நீ செஞ்ச முயற்சியே சட்டப்படி தப்பு. நீ எங்கே இருக்கன்னு சொல்லு. உன்னை எதுவும் செய்யலை. அவங்க 3 பேர்கிட்ட இருந்து பணம் எதுவும் எதிர்பார்க்குறியா? சொல்லு, ஏற்பாடு பண்ணலாம். என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க. யாருக்கு வேணும் பணம்? என் தங்கச்சி கண்மணி வேணும். எனக்கு கொடுக்க முடியுமா உங்களால்? உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டு நீங்கள் 7 வருஷம் ஜெயிலில் நரக வேதனை அனுபவிச்சிருந்தாதான் ஏன் உணர்ச்சிகள் புரியும். அதுக்காக அந்த 3 பேரையும் நான் தண்டிச்சே ஆகணும். மறுபடியும் எச்சரிக்கிறேன், என்னை பிடிக்க முயற்சிக்காதீங்க. உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களையும் நினச்சி பாருங்க. எதிர்முனை வைக்கப்பட்டது. இன்ஸ்பெக்டர் பொன்ராஜ் சில வினாடிகள் அதிர்ச்சி நீங்காமல் இருந்தார். எவ்வளவு துணிச்சல் அவனுக்கு! எச்சரிக்கையா விடுகிறான். இது சவால். அவனை கோபமாக போனை எடுத்து வேலூர் கால் எப்போது கிடைக்கும் என்று விசாரித்தார் பொன்ராஜ். அத்தியாயம் 19. 2 நாட்களுக்கு வில்லியம்ஸ் ஆபீஸ் போகவில்லை. முக்கியமான விஷயங்களை போனிலேயே மேனேஜரிடம் பேசி முடித்து கொண்டான். ரோசியிடம் மிக பக்குவமாக ஆரம்பித்து கொடைக்கானல் சம்பவத்தை சொல்லி தான் அதில் சம்பந்தப்படவில்லை என்று எடுத்து சொன்னான். நான் உங்களை பரிபூர்ணமா நம்புறேன் வில்லியம்ஸ். மறுபிறப்பு எடுத்திருக்கீங்க நீங்க. அன்னைக்கு யாரோ வழியில வரலன்னா, அவன் பாதியில விட்டுட்டு ஓடலன்னா என்னால நினைச்சு பார்க்கவே முடியல என்றாள் ரோசி. கீர்த்திவாசனும் மனோகரும் தனித்தனி வீடுகளில் வசித்த போதிலும் போன் மிரட்டலுக்கு பிறகு தினம் காலையிலிருந்து மாலை வரை அவரவர்கள் நிர்வாக பொறுப்பு ஏற்றுள்ள நிறுவனங்களில் இருந்துவிட்டு மாலையிலிருந்து மறுநாள் காலை வரை ஒரே வீட்டில் இருப்பது என்று முடிவெடுத்து கீர்த்தியின் வீட்டிலேயே மனோகர் இரவு தங்கினான். தயாளன் 2 தினங்கள் அலைந்து திரிந்து விசாரித்ததில் அந்த ஆட்டோக்காரனை பிடித்து விட்டார். உன் பேர் என்ன? நாச்சியப்பன் சார். நான் சொன்ன அடையாளத்துல சொன்ன தினம் சாயங்காலம் அவன் உன் வண்டியில தான் ஏறினானா? ஆமாம் சார். பட்டினப்பாக்கத்துக்கு ஒரு சவாரி போயிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அவன் வந்தான், ஏறிக்கிட்டான். உடனே புறப்பட வேணாம், நான் சொல்ற காரை ஃபாலோ செய்யணும்னு சொன்னான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அம்பாசிடர் குறுக்கு ரோட்ல இருந்து வந்துச்சு. சந்தன கலர், நம்பர் நினைவில்லை. அதை ஃபாலோ பண்ண சொன்னான். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழிச்சு மவுண்ட் ரோடில் ஒரு புஸ்தக கடைக்கு முன்னால் அந்த கார் நின்றுச்சு. உடனே இவன் என்னை கட் பண்ணி பணம் கொடுத்து அனுப்பிச்சிட்டான். ஆள் எப்படி இருந்தான்? முழுக்கை, கட்டம் போட்ட சட்டை, காக்கி பேண்ட், புதர் மாதிரி தாடி, ரவுடி மாதிரி தான் தெரிஞ்சான். கையில் ஏதாச்சும் வச்சிருந்தானா? தோளில் ஒரு ஜோல்னா பை மாட்டியிருந்தான் சார். தயாளன் முகம் மலர்ந்தார். ஜோல்னா பை, ஒரு அதிகப்படியான தகவல். அப்புறம் என்ன கவனிச்ச? புத்தக கடைக்கிட்ட வண்டியை நிறுத்த சொல்லி இறங்கி அவசரமா பேண்ட் பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்தப்போ ஒரு சாவி வளையம் கீழே தவறி விழுந்தது சார். குனிஞ்சு எடுத்து மறுபடி பாக்கெட்ல வச்சுக்கிட்டான். சாவி வளையம்னா எத்தனை சாவி இருந்துச்சு? ஒரே ஒரு சாவி தான் சார். சாவியோட கூட ஒரு பித்தளை தகடு, லாட்ஜ் சாவி தான் சார் அது. பித்தளை தகட்டுல லாட்ஜ் பேர் கூட எழுதியிருந்துச்சு. என்ன பேருன்னு கவனிக்கல. தகடு எவ்வளவு நீளம் இருந்துச்சு? இவ்வளவு நீளம் இருந்துச்சு என்று அவன் தன் விரலில் கிட்டத்தட்ட 3 இன்ச் நீளம் தொட்டு காட்டினான். ஸ்டேஷனுக்கு வந்ததும் லாட்ஜுகளில் விசாரிப்பதற்கென்று ஒதுக்கியிருந்த 2 கான்ஸ்டபிள்களையும் அழைத்து தகடு விபரம் சொன்னார். வேலூரில் இருந்து தகவல் வந்திருந்தது. அந்த தகவல்கள் படி விஸ்வம் 15 தினங்களுக்கு முன்னால் ரிலீஸ் செய்யப்பட்டிருந்தான். கைரேகை மட்டும் அனுப்பியிருந்தார்கள். போட்டோ இல்லை என்றார்கள். சென்னையில் உறவினர் விலாசம் எதுவும் தரப்படவில்லை என்றார்கள். கொடைக்கானலில் அவன் விலாசத்தையும் அவன் வேலை பார்த்த முதலாளியின் விலாசத்தையும் கொடுத்திருந்தார்கள். கத்தியை ஆராய்ச்சி செய்த ஃபாரன்சிக் லேப் நிபுணர் ரிப்போர்ட் அனுப்பியிருந்தார். கத்தியில் மொத்தம் 7 கைரேகைகள் இருப்பதாகவும் அதில் ஒன்று இவர்கள் பிறகு அனுப்பி வைத்த விஸ்வத்தின் கைரேகையுடன் ஒத்து போவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். கத்தியின் இடுக்கில் இருந்தது சிமெண்ட் என்றும் குறிப்பிட்டிருந்தார். கத்தியில் இன்னும் ஒட்டி கொண்டிருக்கும் விலை ஸ்டிக்கர் அது புதியது என்று சொல்கிறது. புதிய கத்தியின் இடுக்கில் சிமெண்ட் எங்கிருந்து வந்தது? தயாளன் யோசித்து பார்த்தார். பளிச்சென்று ஒரு மின்னல் யோசனை. பக்கா கட்டிடத்திற்குள் வைத்து விற்கப்பட்ட கத்தி என்றால் சிமெண்ட் கத்திக்குள் நுழைய வாய்ப்பில்லை. விஸ்வம் கத்தியை ஒரு பிளாட்பார கடையில்தான் வாங்கியிருக்க வேண்டும். அந்த திறந்தவெளி கடைக்கு அருகில் சிமெண்ட் குடோனோ அல்லது ஸ்டாக்கிஸ்ட் கடையோ இருக்கலாம். லாரியில் இருந்து சிமெண்ட் மூட்டைகள் தொப் தொப் என்று இறங்கும்போது அல்லது ஏற்றும்போது சிமெண்ட் காற்றில் பறந்து பிளாட்பார கடையில் பரப்பப்பட்டுள்ள கத்தி மற்றும் பொருட்கள் மேல் படிந்திருக்க வேண்டும். தயாளன் உடனே கத்தி விற்கிற பிளாட்பார கடைகள், குறிப்பாக சிமெண்ட் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அருகில் உள்ள கடைகள், அதிலும் விலை ஸ்டிக்கர் ஒட்டி வியாபாரம் செய்யும் கடைகள் என்று தேட ஒரு கான்ஸ்டபிளை ஒதுக்கினார். இவரும் வெளியில் போகும்போதெல்லாம் தேட துவங்கினார். தினம் காலையும் மாலையும் கீர்த்திவாசன், மனோகர், வில்லியம்ஸ் மூவருக்கும் போன் செய்து நலம் விசாரிப்பதோடு
விரைவில் அவனை மடக்கி விடுவேன் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இன்ஸ்பெக்டரை விஸ்வம் போனில் மிரட்டியதை சொல்லவில்லை. வில்லியம்ஸ் கொலை முயற்சி தினத்திலிருந்து 4வது நாள். அத்தியாயம் 20. மனோகர் தனது ஃபியட் காரில் ஸ்கை கான்ட்ராக்டர்ஸ் நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தான். மேனேஜிங் டைரக்டரின் தனியறைக்கு வந்து அமர்ந்ததுமே டெலிஃபோன் ஆபரேட்டர் அழைத்தாள். குட் மார்னிங் சார், மிஸ் மகேஸ்வரின்னு உங்களுக்கு ஒரு லோக்கல் கால் வந்தது. நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்ததும் கூப்பிட சொன்னாங்க. கனெக்ஷன் வாங்கி தரட்டுமா? மிஸ் மகேஸ்வரி என்று பெயர் சொல்லப்பட்டதுமே மனோகர் பிறந்த மேனியாக ஐஸ்பாரின் மேல் படுக்க வைக்கப்பட்டவனைப் போல உடம்பு முழுவதும் சிலிர்த்தான். நாக்கு கீழுதட்டை ஈரம் செய்து கொண்டது. நம்பரை சொல்லு, நான் பிரைவேட் ஃபோனில் பேசிக்கிறேன். எஸ் சார் சொன்னால் குறித்து கொண்டான். மிஸ் மகேஸ்வரி பெங்களூரில் நடனமாடும் கேபரே பெண். ஒரு முறை கீர்த்திவாசனும் மனோகரும் பெங்களூர் சென்றபோது இவளை ஏற்பாடு செய்து கொண்டு வைன் குடிக்க வைத்து அறைக்குள் ஒரு பிரத்யேக நடனம் ஆடச் செய்து பிறகு ஒவ்வொருவராக அனுபவித்து நம்பர் 1 செலக்ஷன் என்றான் மனோகர். எனக்கு திருப்தி இல்ல, ஊழச்சத என்றான் கீர்த்தி. உனக்கு பிடிக்கலன்னா போடா, எனக்கு பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு வாரமும் இவளுக்காகவே பெங்களூர் வரப்போறேன். மனோகர் சொன்னதோடு இல்லாமல் அதே போல சனிக்கிழமைக்காக தவம் இருந்து ஃப்ளைட்டில் பெங்களூர் போய் ஞாயிறு முழுக்க மகேஸ்வரியுடன் இருந்துவிட்டு திங்கள் ஆபீஸிற்கு வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணியாச்சு என்பான். இவன் பெங்களூர் போக முடியாத சந்தர்ப்பங்களில் அவளை சென்னைக்கு வரவழைத்து விடுவான். கடந்த 2 வாரங்களாக இவனும் போக முடியவில்லை, அவளையும் வரவழைக்க முடியவில்லை. இப்போது அந்த மகேஸ்வரி. மனோகர் தன் தனி போனில் அடுத்த செகண்டில் ஹலோ என்றாள் மகேஸ்வரி. மனோகர் பேசுகிறேன் மகேஷ். ஸ்கை என்டர்பிரைசஸுக்கு ஃபோன் செஞ்சேன், இந்த நம்பர் கொடுத்தாங்க. இதுக்கு ஃபோன் செஞ்சா இன்னும் ஆஃபீஸுக்கு வரலன்னாங்க. கட்டால் திஸ் வந்தாச்சு, இதோ பேசியாச்சு. எப்போ வந்த? வந்து 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் ஆஃபீஸ் வேலைகளை பார்த்துட்டு சைட் விசிட்டுன்னு சொல்லிட்டு உன்னை சைட் அடிக்க வந்துடவா? மனோகர் ஃபோனை வைத்தான். வேலையே ஓடவில்லை. முக்கியமான அலுவல்களை மட்டும் கவனித்தான். போட வேண்டிய கையெழுத்துக்களை போட்டுவிட்டு புறப்படலாம் என்று தீர்மானித்த சமயம் ஃபோன். ஹலோ, வில்லியம்ஸ் பேசுகிறேன் மனோ. என்னடா சொல்லு. கிண்டியில் வாங்கின பழைய வீட்டு மேலே கேஸ் நடக்குது இல்லையா, அது சம்மந்தமாக நீ தானே டீல் பண்ணிகிட்டு இருக்க? ஆமாம், கேஸ் போட்டானே வரதராஜன், அவனோட வக்கீல் ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காரு. சமாதானமாக போகலாம்னு இடத்துக்காரன் சொல்லி அனுப்பினானா. ஏன் ஆஃபீஸுக்கு வந்திருக்காரு. நீ தான் டீல் பண்ணுறன்னு சொல்லி நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜரோட அங்கே காரில் அனுப்பி வச்சிருக்கேன். வருவாங்க, பேசு. மிகுதியாக எதுவும் சொல்ல வேணாம். அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்க, கன்சல்ட் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லு. சரி என்றான் எரிச்சலை வெளிக்காட்டாமல். மறுபடி ஹோட்டலுக்கு ஃபோன் செய்து 1 மணி நேரம் தாமதமாக வருவதாக சொன்னான். வந்த வக்கீலுடன் சாதாரணமாக பேச ஆரம்பித்த பேச்சு காரசாரமான விவாதமாக மாறி 1.5 மணி நேரத்திற்கு மேல் ஆயிற்று. அவரை அனுப்பி வைக்க மனோகர் முகம் கழுவி தலையை மேலாக சீவிக்கொண்டு தன் ஃபியட் எடுத்துக்கொண்டு ஹோட்டல் பிரியதர்சன் வந்து நேராக காட்டேஜுகளுக்கு செல்லும் தனி சிமெண்ட் பாதையில் செலுத்தி 7ஆம் நம்பர் காட்டேஜ் வாசலில் நிறுத்தினான். இறங்கினான். ஒவ்வொரு காட்டேஜும் ஒரு வீடு போல அழகான முகப்பலங்காரத்துடன் தொட்டி செடிகளுடன் கருப்பு கண்ணாடி வேய்ந்த ஜன்னல்களுடன் இருந்தது. மகேஸ்வரியின் கோபத்தை சமாதானப்படுத்தவே 1/4 மணி நேரமாயிற்று. போனில் ஹோட்டலின் பார் பிரிவு அழைத்து மது வகைகள் சொல்லி அசைவ உணவு வகைகள் சொல்லி அவையெல்லாம் வந்து சீண்டிக்கொண்டே சில்மிசம் செய்து கொண்டே அவற்றை முடித்துவிட்டு 1/2 மணி நேரத்திற்கு பிறகு இருவரும் அணைத்தவாறு திவ்யமாக உறங்கிக் கொண்டிருந்த போது பஸ்ஸர் ஒலித்தது. பஸ்ஸர் ஒலித்தது மனோகரை பாதிக்கவே இல்லை. அவன் ஆழமான மயக்க உறக்கத்திற்கு சென்றிருந்தான். மகேஸ்வரிக்கு கனவில் ஒலிப்பது போல் இருந்தது. மகேஸ்வரி அவசரமாக தடுமாற்றமாய் நடந்து கதவை திறந்து யாரு என்றால் கண்களை சுருக்கி. என் பேரு விஸ்வம், உனக்கு புரியாது பாப்பா, எங்க மைனரு? சட்டென்று உள்ளே வந்து தயாராய் கையில் வைத்திருந்த அகலமான பிளாஸ்திரியை அவள் வாயில் ஒட்டினான். 2 கைகளையும் பின்பக்கம் வளைத்து கட்டினான். கால்களையும் சேர்த்து கட்டி ஒரு பக்கமாக அவளை தள்ளிவிட்டான். பேண்ட் பாக்கெட்டில் இருந்து சுருட்டி வைத்திருந்த நைலான் கயிற்றை வெளியில் எடுத்தான். 2 முனைகளையும் 2 கைகளில் வலுவாக பற்றினான். கீழே தடுமாறி விழுந்த மகேஸ்வரி திமிரவும் முடியாமல் கத்தவும் முடியாமல் விழிகள் விரிய பார்த்து கொண்டே இருக்க, இன்னும் நினைவு இல்லாமல் மனோகர் கட்டிலில் படுத்தபடி இருக்க அவன் கழுத்தில் சுற்றப்பட்டது அந்த நைலான் கயிறு. அத்தியாயம் 21. மகேஸ்வரிக்கு போதையெல்லாம் இறங்கிவிட்டது. கொஞ்சம் தெம்பு கூடியது. உருண்டு உருண்டு அறையின் கதவருகே வந்து சிரமப்பட்டு ஒருக்களித்து முயற்சித்து கட்டப்பட்ட நிலையிலேயே எழுந்து நின்று கைப்பிடியை மண்டையால் முட்டி முட்டி கதவை திறந்து 15வது நிமிடம் இன்ஸ்பெக்டர் பொன்ராஜும் சப் இன்ஸ்பெக்டர் தயாளனும் கான்ஸ்டபிள்களும் அங்கே இருந்தார்கள். கட்டிலில் விழிகள் பிதுங்கி நாக்கு லேசாக வெளித்தள்ளிய நிலையில் மனோகர் சர்வ நிச்சயமாக இறந்திருந்தான். அவன் நெற்றியில் ஒரு காகிதம் பட்டையாக ஒட்டப்பட்டிருந்தது. அதில்
கிறுக்கலாக எழுதப்பட்டிருந்தது. கண்மணி ஆத்மா சாந்தி அடையட்டும். ஃபாரன்சிக் லேபுக்கு சொல்லப்பட்டது. நாய்க்கு சொல்லப்பட்டது. ஆம்புலன்ஸுக்கு சொல்லப்பட்டது. வில்லியம்ஸுக்கு சொல்லப்பட்டது. கீர்த்திக்கு சொல்லப்பட்டது. விசாரணைகள் துவங்கின. முதலில் மகேஸ்வரி எதையும் மறைக்காமல் தன்னை, தன் தொழிலை, தான் மனோகரிடம் வழக்கமாக வருபவள் என்பதை, இன்று வந்ததை, போன் செய்ததை, மனோகர் வந்ததை, மது அருந்திவிட்டு உல்லாசமாக இருந்ததையெல்லாம் சொன்னாள். மேலும் கேள்விகள், மேலும் பதில்கள். நாய் வந்து முகர்ந்து ஹோட்டலின் வாசல் வரைக்கும் ஓடி படுத்து கொண்டது. உடல் GH அனுப்பப்பட்டது. விக்கித்து போன வில்லியம்ஸுக்கும் கீர்த்திக்கும் தைரியம் சொல்லப்பட்டது. பிணத்தின் நெற்றியில் ஒட்டப்பட்டிருந்த காகிதம் ஆராயப்பட்டது. அது சாதாரண எங்கும் கிடைக்கிற வெள்ளை காகிதம். ரேகைக்காக லேபுக்கு அனுப்பப்பட்டது. கொலை நடந்த ஹோட்டல் வாட்ச்மேன், கார் பார்க்கிங் அசிஸ்டன்ட், குறிப்பிட்ட காட்டேஜுக்கு இன்சார்ஜ் உள்ள ரூம் பாய் என்று சகலரும் விசாரிக்கப்பட்டனர். காட்டேஜ் மீண்டும் நுணுக்கமாய் அலசப்பட்ட போது கட்டிலுக்கு அடியில் சற்று உள்ளே கிடந்தது அந்த காகிதம். தயாளன் மண்டி போட்டு அமர்ந்து, வளைந்து குனிந்து கை நீட்டி அதை வெளியில் எடுத்து பார்த்தார். 4ஆக மடக்கப்பட்டிருந்தது. பிரித்தார். முகம் மலர்ந்தார். அது ஒரு பில். 2 மீட்டர் நைலான் கயிறு வாங்கியதற்கான பில். கண்ணன் ஜெனரல் ஸ்டோர்ஸ் என்று பெயரும் விலாசமும் தெளிவாக இருந்தது. தெரு, ஹோட்டல் இருக்கும் அதே தெரு. தேதி அன்றைய தேதி. நைலான் கயிறை பேண்ட் பாக்கெட்டில் இருந்து எடுத்தபோது விஸ்வம் இந்த பில்லை நழுவ விட்டிருக்கிறான். தயாளன் சற்று உற்சாகமானார். இந்த பில் அவன் இருக்கும் இடத்தை காட்டிக் கொடுக்க போகிறது என்று அவரின் உள் மனது சொன்னது. அடுத்த 5வது நிமிடம் கண்ணன் ஜெனரல் ஸ்டோர்ஸில் இருந்தார். கல்லாவில் ஒரு இளைஞன், மற்றபடி விற்பனைக்கு 4 பெண்கள் தயாராய் இருந்தனர். தப்பு, இந்த வாக்கியம் தப்பு. விற்பனை செய்வதற்கு 4 பெண்கள் தயாராய் இருந்தனர். இளைஞனிடம் அறிமுகம். உடனே சூடாக காப்பி. இந்த பில்லை பாருங்க தம்பி, நம்ம பில்லு தான், இன்னைக்கு போட்டது தான். நைலான் கயிறு வாங்கின ஆளு நினைவுக்கு வர்றானா? பவித்ரா, இங்கே வாம்மா, சார் கேட்குறார் பாரு, சொல்லு. காலையில் ரொம்ப கூட்டம் சார் கடையில். பில் போட்டு பணம் கொண்டாந்து பொண்ணுங்களே கொடுத்து பாக்கி வாங்கிட்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுப்பாங்க. அதான் சிஸ்டம். அதனால் நான் பவித்ராவை கேட்டுக்கிறேன். சொல்லுமா. நினைவு இருக்கு சார். காக்கி பேண்ட் போட்டிருந்தான், முழுக்க சட்டை போட்டிருந்தான், தாடி வச்சிருந்தான். சரியா? சரி சார். இதை தவிர ஏதாச்சும் சொல்லு. என்ன பேசுனா? நைலான் கயிறு இருக்கான்னா இருக்குன்னே. 2 மீட்டர் வெட்டி கொடுத்தேன், பணம் கொடுத்தான். பக்கத்தில் மருந்து கடை இருக்கான்னு விசாரிச்சான். மருந்து கடை? மகேஸ்வரியின் வாயில் ஒட்டப்பட்ட பிளாஸ்திரி நினைவுக்கு வந்தது தயாளனுக்கு. தலையை ஆட்டிக்கொண்டார். சொல்லு. 20 கடை தள்ளி இருக்குன்னு சொன்னேன். போயிட்டான். பில்லுக்கு பணம் எவ்வளவு கொடுத்தான்? 10 ரூபா நோட்டு கொடுத்தான். பாக்கி வாங்கி கொடுத்தேன். மணி பர்ஸ் வச்சிருந்தானா? ஆமாம், பேண்ட் பின் பாக்கெட்ல இருந்து எடுத்தான் மணி பர்ஸை. மணி பர்ஸில் ஏதாச்சும் விசேஷமா இருந்துச்சா? இல்லை, சாதாரணமான பர்ஸ் தான். தயாளன் விடை பெற்று 20 கடை தள்ளி இருந்த மருந்து கடையில் விசாரிக்க அகலமான பிளாஸ்திரி வேண்டும் என்று குறிப்பிட்ட அடையாளங்களுடன் ஒரு ஆசாமி வந்து வாங்கி சென்றதை உறுதி செய்தனர். வேறு புதிய தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. தயாளன் ஹோட்டல் வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோக்களை விசாரித்தார். மனோகரின் கான்ட்ராக்ட் பிசினஸ் அலுவலகத்தின் மேனேஜரை விசாரித்தார். காலையிலிருந்து யார் யார் மனோகரை சந்திச்சது? ஒரே ஒரு விசிட்டர் தான் சார். ஹைதராபாத்திலிருந்து வந்திருந்த வக்கீல். வக்கீலா? எதுக்கு? கிண்டியில் ஒரு பழைய வீடு கம்பெனி பேரில் விலைக்கு வாங்கினோம். அங்கே ஒரு லாட்ஜ் கட்ட பிளான் போட்டு அப்ரூவல் ஆகி எல்லா வேலைகளும் ஆரம்பித்தப்போ பக்கத்து இடத்து சொந்தக்காரன் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டான். அது சம்பந்தமான கேஸ் நடக்குது. இப்போ காம்ப்ரமைஸுக்கு வந்திருக்காங்க. அந்த வக்கீல்கிட்ட கோபமாக பேசிட்டு புறப்பட்டார் சார். அவர் எங்கே போகிறேன்னு உங்ககிட்ட சொன்னாரா? இல்லை சார், சொல்லலை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கயிறு இறுக்கி மரணம் என்றது. அதனால் வேறு உபயோகம் இல்லை. லேபரட்டரி ரிப்போர்ட் கண்மணியின் ஆத்மா சாந்தியடையட்டும் என்று எழுதின காகிதத்தில் உள்ள கைரேகையும் விஸ்வத்தின் கைரேகையும் ஒத்துப்போகிறது என்று உதவாக்கரை தகவலைத்தான் தந்தது. என்ன மிஸ்டர் தயாளன், ஒரு காட்டான் ஃபோன் பண்ணி நம்மளை மிரட்டிட்டு இவ்வளவு துணிச்சலா காரியம் செய்கிறான். பிணம் நெத்தில அறிவிப்பு ஓட்டுறான். இதே மெட்ராஸில் துணிச்சலா உலாவிக்கிட்டு இருக்கான். கேவலமாக இருக்கு நமக்கு என்றார் இன்ஸ்பெக்டர் பொன்ராஜ். சார், நானும் எவ்வளவோ தீவிரமா கிடைக்கிற ஒரு தடயத்தை மிஸ் பண்ணாம கிண்டி கிளறி பார்க்குறேன். ஒரு பிடி கிடைக்க மாட்டேங்குது என்றார் தயாளன் சோர்வான குரலில். கொடைக்கானல் போயிட்டு வரீங்களா என்றார் பொன்ராஜ். அத்தியாயம் 22. நிலவு தூங்கும் நேரம். வில்லியம்ஸ் கைகளை கட்டிக்கொண்டு அமைதியாக எதிரே பார்த்தான். கீர்த்திவாசன் சிகரெட்டின் புகையை ஆழமாக சுவாசித்து கொண்டே இவனை பார்த்தான். ரோசி 2 பேருக்கும் கொண்டு வந்து வைத்த காஃபி ஆறிக்கொண்டிருந்தது. ரோசி சமையல் அறையில் இருந்தாள். எனக்கு போலீஸ் மேல நம்பிக்கை போயிடுச்சு கீர்த்தி. அதிகபட்சம் முயற்சி செய்கிறாங்க வில்லியம்ஸ். அவங்க முயற்சிகளை நான் குறை சொல்லலை. ராத்திரி மட்டும் பாதுகாப்புக்கு போட்டிருந்த போலீஸ்காரங்களை
பகல்லையும் இப்போ ஆள் மாற்றி நிறுத்தி வச்சிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் தயாளன் முழுக்க முழுக்க இந்த விஸ்வத்தை தேடுறதுல தான் ஈடுபட்டிருக்காரு. ஆனா விஸ்வம் நடந்துகிட்ட முறைகள் பயத்தை தருதே. வில்லியம்ஸ், உன் பயத்தை நீ வெளியில சொல்லிட்ட, நான் சொல்லல. அவ்வளவுதான் வித்தியாசம். விஸ்வத்தோட மூர்க்கத்தனத்தையும் கொலைவெறியையும் நான் அனுபவிச்சவன் கீர்த்தி. அதனால பயம் இன்னும் அதிகமா இருக்கு. அருமையான மனோகரை இப்படி இழந்துட்டு நிக்கிறோம். என்ன செய்யலாம் வில்லியம்ஸ்? உனக்கு என்ன யோசனை தோணுது? போலீஸ்கிட்ட பொறுப்பு தந்துட்டோம். அவங்க சொன்னபடி நடந்துக்கிறோம். என்ன தனியா என் வீட்டுல தங்க வேணாம்னு சொன்னாங்க. சரின்னு உன் வீட்டுக்கு வந்துட்டேன். காரை தனியா ஓட்ட வேணாம்னாங்க. டிரைவரை வச்சு ஓட்டுறோம். சாயங்காலம் 6 மணிக்கு மேல வெளியில எங்கேயும் போக வேணாம்னாங்க. அதையும் கேட்டுக்கிட்டு வீட்டிலேயே இருக்கோம். மனோகர் இறந்து இன்னையோட 1 வாரம் ஆகுது. இந்த 1 வாரத்துல பிரச்சனை எதுவும் இல்லைன்னாலும் அவன் இன்னும் பிடிபடாததால பயம் இருந்துகிட்டு தான் இருக்கு. என்ன செய்யலாம் சொல்லு? நீ, நான், ரோசி 3 பேரும் ஒரு 15 நாள் வெளிநாடு டூர் போயிட்டா என்ன? நம்மக்கிட்ட பாஸ்போர்ட்ஸ் ரெடியா இருக்கு. உடனே விசா வாங்க முடியும். பணத்துக்கு பஞ்சம் இல்லை. வெளிநாடு டூர் போயிட்டா விஸ்வம் நம்மளை துரத்த முடியாது. அதுக்குள்ள போலீஸ் அவனை பிடிச்சிடும். என்ன சொல்ற? ரொம்ப நல்ல யோசனையாச்சே இது. போலீஸ்கிட்ட இந்த யோசனையை கேட்டுட்டு தான் முடிவு செய்யணும். ரோசி கைகளை துடைத்து கொண்டு வந்தாள். காப்பியை தொடவே இல்லையா? வாசலில் பைக் சத்தம் கேட்டது. தொடர்ந்து அழைப்பு மணி. வில்லியம்ஸ் பீப் ஹோல் வழியாக எட்டி பார்த்தான். சப் இன்ஸ்பெக்டர் தயாளன் கதவை திறந்தான். வாங்க சார், இப்பதான் உங்களை பத்தி பேசினோம். என்ன பேசினீங்க? உள்ளே வந்து அமர்ந்தார். நீங்க முழு முயற்சியா இருந்தாலும் விஸ்வம் தண்ணி காட்டுறான்னு என்றான் கீர்த்தி. நாளைக்கு கொடைக்கானல் போறேன். அங்க விசாரிக்கிறப்போ இங்க மெட்ராஸ்ல அவன் இருக்கிற இடம் தெரிய வரலாம். தலையை சுத்தி மூக்கத்தோட போறீங்க என்றாள் ரோசி. பெரிய கில்லாடியா இருக்காமா அவன். டு பி ஃப்ராங்க், எங்களுக்கு தண்ணி காட்டுறான்னு தான் சொல்லணும். சார், ஒரு யோசனை என்றான் வில்லியம்ஸ். நாங்க ஒரு 15 நாள் வெளிநாடு போயிட்டு வரோமே, உண்மையா எங்களுக்கு உதறலா இருக்கு. போங்களேன். ஆனா போற திட்டத்தை வெளியில அதிகமா லீக் பண்ணாம போயிட்டு வாங்க. விசா டிக்கெட்ஸ் ஏற்பாடு செஞ்சு புறப்பட எப்படியும் 4 நாள் ஆகும். அதுக்குள்ள விஸ்வத்தை பிடிச்சிடுறேன். இப்ப நான் வந்தது, நீங்க இங்க எங்க படுத்துக்கிறீங்க? அந்த அறைகள் பாதுகாப்பா இருக்கா? இந்த வீட்டுக்கு மெயின் வாசல் தவிர வேற வழிகள்ல வர முடியுமா? இதெல்லாம் பார்த்துட்டு போக வாங்க, பாருங்க. ரோசி கொண்டு வந்த காப்பியை குடித்துவிட்டு வில்லியம்ஸ் கீர்த்தியோடு நடந்தார். தயாளன் ஹால், கிச்சன், கீழே இருந்த 2 பெட்ரூம்கள் பார்த்து மாடிக்கு வந்தார்கள். வில்லியம்ஸின் படுக்கை அறையை பார்த்து கொண்டிருந்த போது கீழே டெலிபோன் ஒலித்தது. இந்த நேரத்தில் யார் என்ற கேள்விக்குறியுடன் மூவருமே வெளியே வந்தார்கள். ரோசி டெலிபோனை எடுத்தாள். அதிர்ந்தாள். திரும்பி அவர்களை பதட்டமாக பார்த்தாள். அவர்கள் மூவரும் அவசரமாக படிகளில் இறங்கினார்கள். ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. வேணாம். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? ஹலோ ஹலோ வச்சுட்டான். பிரம்மை பிடித்தவள் போல் நின்றாள். தோய்ந்து அமர்ந்தாள். ரோசி, யாருமா போன்ல? விஸ்வம் என்றால் உயிரே இல்லாமல். என்ன சொன்னா? அடுத்த கொலைக்கு 1 வாரம் இடைவெளி கொடுத்தது போதும்னு நினைக்கிறேன். பூவா தலையா போட போறேன். பூ விழுந்தா உன் புருஷன், தலை விழுந்தா கீர்த்தி. எதுக்கும் 2 பேரையும் தயாரா இருக்க சொல்லு. இதான் அவன் சொன்னது. சொல்லிட்டு வச்சுட்டான். சார், அவன் எந்த நம்பர்ல இருந்து பேசினான்னு கண்டுபிடிக்க முடியாதா என்றான் வில்லியம்ஸ் பதட்டமாக. முடியாது. நீங்க புகார் கொடுத்ததுல இருந்து 4 நாளைக்கு தான் உங்க நம்பர்களை மானிட்டர்ல போட்டு கண்காணிக்க ஏற்பாடு செஞ்சிருந்தோம். மேடம், நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் பேசினப்ப பின்னணியில ஏதாச்சும் சத்தம் கேட்டுதா? ஆமா, ஒரு மாதிரியான சத்தம் கேட்டுது. என்ன மாதிரி? இருங்க வரேன். அது கேட்ட சத்தம்தான். இருங்க சொல்றேன். ரோசி தனக்குள் யோசித்து பார்த்து, அதேதான், நிச்சயமா அதேதான். எதுமா? மரத்தை இழைக்கிற சத்தம். அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆசாரி பட்டறையில இருந்து அவன் பேசி இருக்கணும். மணி 10 ஆகுது. ராத்திரி நேரம் வேலை பார்க்குற, ஃபோன் வச்சிருக்கிற ஒரு ஆசாரி பட்டறை. இது ஒரு புது குழு. இதுல இறங்கி பார்த்துட வேண்டியதுதான் என்றார் தயாளன் சற்றே தெம்பாக. அத்தியாயம் 23. தயாளன் கொடைக்கானல் செல்வதை தள்ளி போட்டார். ஒரு பெரிய ஆசாரி பட்டறைக்கு சென்று சென்னையில் போன் வைத்து கொண்டுள்ள ஆசாரி பட்டறைகளின் விலாசங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டார். வேட்டையை ஆரம்பித்தார். 1. லோக்கல் போன் பேச அனுமதிப்பதுண்டா? 2. நேற்று இரவு 10:30 மணிக்கு உங்கள் பட்டறை திறந்திருந்ததா? 3. காக்கி பேண்ட், கட்டம் போட்ட முழுக்கை சட்டை, தாடியுடன் ஒரு ஆசாமி வந்து பேசினானா? இந்த 3 கேள்விகளை மட்டும் கேட்க ஆரம்பித்தார். கையில் இருந்த 17 விலாசங்களில் 9 விலாசங்கள் பார்த்துவிட்டு மீதியை மறுநாளுக்கு ஒத்திவைத்தார் சோர்வோடு. மறுநாள் மிச்ச விலாசங்களையும் முடித்தார். எந்த உபயோகமான தகவலும் கிடைக்கவில்லை. அது ஆசாரி பட்டறை இல்லையோ? வேறு எங்கே மரத்தை இழைப்பார்கள்? கட்டிடம் கட்டும் இடங்களில் மரவேலை நடக்கும். ஆனால் புதிய கட்டிடங்களில் போன் இருக்காதே. ஆனால் இப்படி இருக்கலாம். விஸ்வம் தங்கியுள்ள லாட்ஜில் ஒரு பகுதி இடித்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கலாம். அந்த போனில் பேசும்போது அந்த சத்தம் கேட்டிருக்கலாம். அல்லது பெரிய பிளாட்ஸ் கட்டும்போது டெம்பரரியாக போன் கனெக்ஷன் வாங்கி கொள்வதுண்டு. அந்த போனில் கேட்டுக்கொண்டு பேசியிருக்கலாம். தயாளன் அயராமல் புதிய சிந்தனைப்படி
டெலிபோன் இலாகாவை அணுகி கட்டிடம் கட்டும் இடங்களில் தற்காலிக போன் தொடர்பு கொடுக்கப்பட்டுள்ளதா என்று விசாரிக்க ஆரம்பித்தார். கீர்த்தி தனது காரை தனது ரியல் எஸ்டேட்ஸ் அலுவலகத்தில் நிறுத்தினான். அலுவலக தனியறைக்கு வந்தான். அன்றைக்கு வந்த கடிதங்களை பார்வையிட்டான். மிக மிக அவசரம் என்று கிறுக்கலாக எழுதப்பட்டிருந்த கடிதத்தை எடுத்து பார்த்தான். அனுப்பியவர் பெயர் விஸ்வம் என்று பின்புறம் ஒரே வரி எழுதியிருக்க நெஞ்சு உடனே படபடக்க ஆரம்பித்தது. விரல்கள் லேசாய் நடுங்க கடிதத்தை உள்ளிருந்து கவர் கிழித்து எடுத்தான். தம்பி கீர்த்தி, சௌக்கியமா? என்னை பிடிக்க போலீஸ் படு தீவிரம் காட்டுகிறது. இந்த நிலையில் யோசித்தேன், உங்களை கொல்வதால் என் கண்மணி எனக்கு திரும்ப கிடைக்கப் போவதில்லை. ஆகையால் வடநாட்டிற்கு ஓடிவிட தீர்மானித்துள்ளேன். சும்மா இல்லை, பணத்துடன், 2 லட்சத்துடன். 2 லட்சம் ஏது என்கிறாயா? நீதான் கொடுக்கப் போகிறாய். உங்கள் 2 பேரின் உயிர்களுக்கு தலா 1 லட்சம் விலை நிர்ணயித்துள்ளேன். மிக மலிவுதான் தம்பி. இத்துடன் இன்றைக்கு மதிய காட்சிக்கு திலக் தியேட்டரின் சினிமா டிக்கெட் இணைத்துள்ளேன். வா, நீ மட்டும் வா. 2 லட்சம் பணத்தோடு வா. அதற்குள் உன்னால் புரட்டிவிட முடியும் என்பது எனக்கு தெரியும். தியேட்டருக்கு வந்து படம் துவங்கியதும் உன் சீட்டில் அமர்ந்து கொள். படம் துவங்கியதும் நான் வந்து உன் அருகில் அமர்வேன். 2 லட்சம் பெற்றுக்கொள்வேன். புறப்பட்டு சென்று விடுவேன். இந்த கடித விபரத்தை நீ போலீஸுக்கு தெரிவித்தாலோ தியேட்டருக்கு துணையுடன் வந்தாலோ என் மனதை நான் மறுபடி மாற்றிக்கொள்ள வேண்டி வரும். தைரியமாக வா. பணம்தான் இப்போது என் தேவை, உன் உயிர் அல்ல. விஸ்வம். உடன் இணைக்கப்பட்டிருந்த சினிமா டிக்கெட் H வரிசை 16ஆம் நம்பர் இருக்கை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. கீர்த்தி மணி பார்த்தான். 10:30. மதிய காட்சி நேரம். மதியம் 2:30. 4 மணி நேரங்கள் இருக்கின்றன. என்ன செய்யலாம்? விஸ்வம் குறிப்பிட்டிருப்பதைப் போல் 2 லட்சம் புரட்டுவது பெரிய விஷயமே இல்லை. பேங்க் சென்று கணக்கில் 10 நிமிடத்தில் எடுத்து வந்து விடலாம். ஆனால் இந்த கடிதம் உண்மையா? விஸ்வம் கொலைவெறியை விட்டிருப்பானா? நிஜமாக பணத்தை பெற்றுக்கொண்டு வடநாடு போய் விடுவானா? கூட்டமான ஒரு சினிமா தியேட்டரில் அவன் என்ன செய்துவிட முடியும்? என்னிடம் லைசன்ஸ் உள்ள ரிவால்வர் இருக்கிறது. அதையும் எடுத்துக்கொண்டு பணம் ஏற்பாடு செய்து கொண்டு போய் பார்த்தால்தான் என்ன? போலீஸுக்கு சொல்லக்கூடாது என்று இருக்கிறான். தனியாக வர சொல்லியிருக்கிறான். ஆனால் வில்லியம்ஸிடம் ஆலோசனை செய்யக்கூடாது என்று குறிப்பிடவில்லையே. கீர்த்தி உடனே புறப்பட்டு ஸ்கை என்டர்பிரைசஸ் அலுவலகத்திற்கு வந்து வில்லியம்ஸை சந்தித்து அந்த கடிதத்தை காட்டினான். என்னால நம்ப முடியல கீர்த்தி என்றான் வில்லியம்ஸ். எத? விஸ்வம் பணத்துக்காக எழுதியிருக்கிறத. பணம் அவன் தேவைன்னா அதை முதலா போன்ல பேசினப்பவே நம்மளை கேட்டிருக்கலாமே. இப்படி பாரு வில்லியம்ஸ், மனோகரை கொன்னதும் தன் கொலைவெறியே அவனுக்கு அடங்கி இருக்க கூடாது. எனக்கு பயமாதான் இருக்கு. ஒரு பொது இடம், தியேட்டர், ஆயிரக்கணக்கில் ஜனங்க புழங்குற இடம். அங்க விபரீதமா எதையும் செய்துட்டு ஒருத்தன் தப்பிட முடியாதுன்னு முட்டாளுக்கு கூட தெரியும் வில்லியம்ஸ். என்ன சொல்ற நீ? 2 லட்சம் பணத்தோட அவன் எங்காவது போய் சேர்ந்தா நமக்கு நிம்மதி தானே? நிம்மதிதான். 2 லட்சம் ஒரு பெரிய தொகையே இல்லை நமக்கு. ஆமா, பின்ன என்ன? போய் பார்க்கலாம்னு தீர்மானிச்சுட்டேன். பேண்ட் பாக்கெட்ல தயாரா ரிவால்வர் வச்சுக்க போறேன். கீர்த்தி, எதுக்கும் தயானந்த் சார்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு போலீஸை அணுக வேணாம்னு தெளிவா எழுதியிருக்கானே வில்லியம்ஸ். ரொம்ப பயந்து சாவாத. இட் இஸ் எ டீல். இதை என்கிட்ட விடு, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு என்னமோ கவலையாத்தான் இருக்கு. கீர்த்தி தீர்மானமாக புறப்பட்டான். அத்தியாயம் 24. தியேட்டர் திலக். மதியம் மணி 2:20. அரங்கத்திற்குள் செல்லாமல் கீர்த்தி வெளியே ஸ்டாலில் சிகரெட் வாங்கி பற்ற வைத்து கொண்டு நின்றான். கையில் 2 லட்சம் பணத்துடன் சூட்கேஸ், இடுப்பில் லோட் செய்யப்பட்ட ரிவால்வர் செருகி, மேலே லெதர் ஜெர்கின். 2:30க்கு மணி ஒலித்தது. விளக்குகள் அணைந்து தொண்டையிலே கிச் கிச் என்றார்கள். நுரைக்க நுரைக்க துணி துவைத்தார்கள். ஸ்லோ மோஷனில் பெண்கள் கூந்தலை விசிறினார்கள். தியேட்டரின் சைடு ஸ்பீக்கர்கள் விழித்துக்கொண்டு ட்ரம்ஸை பின்னி எடுக்க அந்த தமிழ் படத்தின் டைட்டில்ஸ் துவங்கியதும் கீர்த்தி உள்ளே நுழைந்தான். உதவியாளன் டார்ச் அடித்து H வரிசை 16ஆம் நம்பர் சீட்டை காட்டினான். கீர்த்தி முன் பாதங்களால் நடந்து பலரை கடந்து 16இல் அமர்ந்தான். 17 காலியாக இருந்தது. 15ஐ திரும்பி பார்த்தான். இந்த கல்லூரி மாணவன் இதற்குள் 14இல் சுதந்திரமாக தோளில் கை போட்டிருந்தான். அவள் வாயில் பெப்பர்மின்ட் சுவைத்து கொண்டே சூ என்றாள். கீர்த்தி சூட்கேஸை மடியில் வைத்துக்கொண்டு 17இல் வந்து அமரப்போகிற விஸ்வத்திற்காக லேசான டென்ஷனுடன் காத்திருந்தான். ஆனால் அவனோ 10 நிமிடங்கள் கழித்து உள்ளே நுழைந்தவன் ஹெச்சுக்கு மேல் வரிசையான G வரிசையில் தன் உடம்பை குறுக்கி கொண்டு நுழைந்தான். தத்தி நடந்து 16ஆவது சீட்டில் அமர்ந்தான். தனக்கு நேர் முன்னால் தான் வந்து அமர்ந்ததை தெரியாமல் தன் பக்கத்து சீட்டில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் கீர்த்தியை பார்த்தான். ஐயோ பாவம் கீர்த்தி, நீ இவ்வளவு தூரம் வடிகட்டின முட்டாளா? கடிதத்தை நம்பி அதன்படி வந்து விட்டாயே. சாவதற்காகவே வந்திருக்கிறாயே. துரோகத்திற்கு பழி வாங்காமல் இருக்கவே முடியாதே தம்பி. சின்ன கைப்பையின் ஜிப்பை ஓசை வராமல் திறந்து வலது கையை உள்ளே விட்டு வெளியே எடுத்தபோது
அது ஒரு லோட் செய்யப்பட்ட டிஸ்போசபிள் சிரிஞ்ச். ஓசை இல்லாத, வலி இல்லாத சுருக். கீர்த்தி தன் பின்பாகத்தில் தியேட்டரின் ஆஸ்தான மூட்டைப்பூச்சி கடித்து விட்டதாக லேசாக தட்டிவிட்டு கொண்டு சற்று முன்புறமாக நகர்ந்து உட்கார்ந்து கொண்டான். 2:45க்கு ஸ்டேஷன் வாசலில் கிரீச்சிட்டு அம்பாசிடரை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தான் வில்லியம்ஸ் பதைப்புடன். எஸ், என்ன என்றார் தயாளன். உங்களை கேட்காம ஒரு அதிக பிரசங்கித்தனம் பண்ணிட்டோம். ஒரு லெட்டர் வந்துச்சு கீர்த்திக்கு. எடுத்து காட்டினான். விவரங்களை சொன்னான். எனக்கு இந்த விஷ பரீட்சையில அரை மனசுதான். ஆனா கீர்த்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு பணத்தோட தியேட்டருக்கு போயிட்டான். அவன் போனதும் நேரம் ஆக ஆக எனக்கு மனசு கேட்கல, பதறினது. அதான் உங்ககிட்ட சொல்லிடலான்னு ஓடி வந்தேன். நீங்க செஞ்சது அடி முட்டாள்தனம். வாங்க போகலாம். உடனே கீர்த்தியை தியேட்டரை விட்டு அழைச்சிட்டு வந்துடலாம். லெட்டர் உண்மைன்னே வச்சுக்கிட்டாலும் இது தப்பு. மறுபடி பணத்தை வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறமும் விபரீதத்துல விஸ்வம் இறங்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? வாங்க, இது வரைக்கும் எதுவும் ஆகியிருக்க கூடாதே. இருவரும் தியேட்டர் திலக் வந்தார்கள். தயாளன் அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ளே சென்றார். ஹெச் வரிசை வந்து எக்ஸ்கியூஸ் சொல்லி நடந்து 16ல் அமர்ந்திருந்த கீர்த்தியிடம் வந்தார். கீர்த்தி, வாங்க என்னோட, எல்லாம் பேசலாம், விஷயம் இருக்கு. கீர்த்தி வேறு வழி இல்லாமல் எழுந்து அவரோடு நடந்தான். இருவரும் வெளியே வந்தார்கள். உன் வேலைதானா இது என்றான் கீர்த்தி கோபமாக வில்லியம்ஸை பார்த்து. மனசு கேட்கல கீர்த்தி. வந்தானா அவன்? வர்ற நேரம், அதுக்குள்ளே என்னை கிளப்பிக்கிட்டு வந்துட்டீங்களே. நோ, அவன் வரமாட்டான். இது சூழ்ச்சி. நல்ல வேலை, நாங்க சரியான நேரத்துல வந்துட்டோம். வாங்க, நாம கார்ல உட்காந்து பேசலாம். ஆமா சார், நல்ல வேலை என்றான் வில்லியம்ஸ். கீர்த்தியின் கண்கள் திடீரென்று செருகி கொண்டது. லேசாக மயக்கம் வருவது போல் இருந்தது. சட்டென்று நெஞ்சை பிடித்து கொண்டான். சார், நெஞ்சு வலிக்குது, மயக்கமா வருது என்று வில்லியம்ஸ் மேல் சரிந்தான். சம்திங் ராங். வில்லியம்ஸ், சாவி கொடுங்க, காரை நான் ஓட்டுறேன். உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். தயாளன் காரை சீரவிட்டு 4 நிமிடங்களில் தியேட்டருக்கு அருகாமையில் இருந்த நவீன தனியார் மருத்துவமனையின் அவசர பிரிவுக்கு கொண்டு வந்தார். 10 நிமிடங்களில் டாக்டர் வெளியே வந்து, சாரி சார், கார்டியாக் அரெஸ்ட், பாய்சன் சாப்பிட்ருக்கணும், சிம்டம்ஸ் சயனைடா இருக்கலாம்னு தோணுது, எங்களால் எதுவும் செய்ய முடியல, வெரி சாரி. விக்கித்து நின்றார்கள் இருவரும். அத்தியாயம் 25. ஆரம்பத்திலிருந்தே நான் உங்களை மட்டும் தனியா செயல்பட விட்டது தப்பா போச்சு தயாளன். டெபுட்டி கமிஷனர் வாருன்னு வாரிட்டாரு. என் பொண்டாட்டி கூட இந்த அளவுக்கு என்ன பேசுனதில்ல. கேஸை ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச்சுக்கு மாத்தி நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க. வருவாரு, கேஸ் விவரங்களை பூரா ஒப்படைச்சிட்டு எங்க கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க, யாரு பிக் பாக்கெட் அடிக்கிறாங்கன்னு உங்க திறமைக்கு உட்பட்ட வேலைகளை மட்டும் பாருங்க என்றார் வெறுப்பாய் இன்ஸ்பெக்டர் பொன்ராஜ். சார், ஒரே அடியா மட்டம் தட்டாதீங்க சார் என்றார் அமைதியாய் தயாளன். வந்த இந்த 2 கொலை வழக்குகளுக்காக நியமிக்கப்பட்ட ஸ்பெஷல் அதிகாரி இளமையாய் இருந்தார். மீசையில் எண்ணெய் தடவி இருந்தார். ஸ்டேஷனுக்குள் வந்த பிறகும் கூலிங் கிளாஸை கலற்றாமலேயே இருந்தார். 2 மணி நேரங்கள் தயாளன் இந்த கொலைகளை பற்றி, அதன் ஆரம்பம் பற்றி விரிவாய் விளக்கினார். விசாரணை ரிப்போர்ட்டுகள், லேப் ரிப்போர்ட்டுகள், புகைப்படங்கள் என்று எல்லாம் ஒப்படைத்தார். 2வது கொலையில போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன, சுருக்கமா சொல்லுங்க என்றார் சபரிநாதன். ஹைட்ரஜன் சயனைடுங்கிற லிக்விட் கேஸ் இன்ஜெக்ஷன் மூலமா கீர்த்திக்கு போடப்பட்டிருக்கு சார். அரை மணி நேரத்துக்குள்ள இதயத்தை நேரடியாக பாதிக்கிற விஷம் அது. அதனால மரணம். கீர்த்தியோட பேண்ட் பின் பாக்கெட்ல கண்மணியின் ஆத்மா சாந்தி அடையட்டும்னு எழுதி வைக்கப்பட்ட துண்டு பேப்பரையும் கீர்த்திக்கு வந்த அந்த கடிதத்தையும் லேபுக்கு அனுப்புனீங்களா? ரிப்போர்ட் என்ன? எதிர்பார்த்த ரிப்போர்ட் தான் சார். அதுல உள்ள கைரேகைகள் விஸ்வத்தோட கைரேகைகள் தான். வெல், ஐ டேக் ஓவர் திஸ். ஏதாச்சும் சந்தேகம் வந்தா உங்களை கூப்பிடுறேன். முதல்ல ஒரு காரியம் செய்ய போறேன். சொல்லுங்க சார். உடனடியா ஒரு ஆபீசரை கொடைக்கானல் அனுப்ப போறேன். இங்க மெட்ராஸ்ல விஸ்வத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பக்கபலம் இருக்கணும். இல்லைன்னா இவ்வளவு ஆட்டம் போட முடியாது. அங்கே விசாரிச்சா அந்த பக்கபலம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி சார், செய்யுங்க என்றார் தயாளன். அத்தியாயம் 26. மின்சாரமே வருக, வெளிச்சத்தை தருக என்று அழைப்பு விடுத்துவிட்டு பதவியில் இருந்து விலகி கொண்ட சூரியன் ஓய்வுக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்க அந்த மல்லிகை பூந்தோட்டம் நகரத்திலிருந்து சற்று தள்ளி இருந்தது. முக்கிய சாலைகளுக்கு சுலபத்தில் எட்டாமல் பதுங்கி இருந்தது. பூந்தோட்ட புதர்களுக்கு மத்தியில் இருந்த கொஞ்சமான சமவெளியை நிலா வெளிச்சம் நனைத்து கொண்டிருந்தது. அந்த சிவப்பு சேலை பெண் விழிகள் விரைத்து கொண்டு ஒரே திக்கில் நிலைத்திருக்க கிடத்தப்பட்டிருந்தாள். தப்பு, கிடத்தப்பட்டிருந்தது. செயின் செல்லப்பன் சமத்தரையில் முதலில் கடப்பாறையால் ஆழமாக குத்திவிட்டு மண்வெட்டியால் அள்ளி அள்ளி மேலே போட்டு சவக்குழி உருவாக்கி கொண்டிருக்க முதுகெல்லாம் உயர்த்தியிருந்தான். பாரு அந்த அக்கிரமத்தை என்று ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தன சுவர்கோழிகள். நிதானமாக, மிக நிதானமாக குழி வெட்டி முடித்ததும் அவளை 2 கைகளையும் பிடித்து இழுத்து குழிக்குள் தள்ளினான். மீண்டும் மணலை சரிப்பது குறுகிய நேரத்தில் நடந்து முடிந்தது. சமத்தரையை மண்வெட்டியின் பின்புறத்தால் தட்டி தட்டி சரி செய்து நிமிர்ந்தான். சட்டையை எடுத்து அதாலேயே வியர்வையை துடைத்து கொண்டு சட்டை பாக்கெட்டில் இருந்து பீடி ஒன்றை பற்ற வைத்து கொண்ட போது
அவன் ஓடி வந்தான். என்னடா, பாட்டி வந்திருக்கு. செயின் செல்லப்பா பேண்டில் பிச்சுவா இருக்கிறதா என்று தொட்டு பார்த்து கொண்டு செடிகளுக்கிடையே சென்ற ஒற்றையடி பாதையில் நடந்து 25 வாட் சோகை வெளிச்சத்தில் இருந்த தன் குடிசைக்கு வந்தான். வாசல் கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்திருந்தவன் எழுந்து கொண்டு, வணக்கம், நான் விஸ்வம் என்று கை கூப்பினான். செல்லப்பா மர நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அவனை அமரச் சொல்லாமல், 2 கொலை செஞ்சவன் போலீஸ் ஒன்ன தேடுது, கரெக்டா? கரெக்டுங்க. இங்கே எதுக்கு வந்த? ஐயா, உங்க உதவி வேணும். நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? விசாரிச்சு தான் வந்திருக்கேன் ஐயா. செயின் செல்லப்பாவுக்கு கொலை செய்யறது அல்வா சாப்பிட்ற மாதிரி. அப்படி இல்லடா முண்டம், இது தொழில். எதுக்கு வந்த? ஐயா, என் கதையை கொஞ்சம் நீங்க கேட்கணும். எனக்கு கண்மணின்னு ஒரே ஒரு தங்கச்சி. அவ மேல உசிரையே வச்சிருந்தேன். என்ன ஆச்சுன்னா, கதை முழுவதும் கேட்ட பிறகு நெடுநேரம் அமைதியாக இருந்த செயின் செல்லப்பா இப்போதுதான் உட்காரு என்றான். சாதாரணமா என் மனசுல இரக்கமே வர்றதில்ல. என்னமோ செய்யுது உன் கதை. இப்போவும் நீ தெளிவா சொல்லல. என்கிட்ட ஏன் வந்த? 10,000 எடுத்துட்டு வந்திருக்கேன் ஐயா, இந்தாங்க வச்சுக்கங்க. நானே தான் வில்லியம்ஸை கொலை செய்ய போறேன். என் முயற்சியில தோத்து போய் ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டா என் லட்சியத்தை நீங்க நிறைவேற்றணும். அதுக்காகத்தான் வந்தேன். முட்டாள், பேப்பர்ல உன் அடையாளங்களை குறிப்பிட்டு விளம்பரம் வந்துடுச்சு. உனக்காக தீவிரமா போலீஸ் தேடுறாங்க. இந்த நிலைமையில நீயே போய் வழிய மாட்டிக்கிறேன்னு சொல்றியே, இதை விட அசட்டுத்தனம் வேற இல்ல. வேற என்ன செய்யறதியா? என்கிட்ட வந்துட்டல்ல, கவலையை விடு. ஏற்கனவே நீ 7 வருஷம் சிறையில் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சாச்சு. மறுபடியும் மாட்டிக்காதடா முண்டம். நீ கொடுக்கறது தண்டனை. நீ செஞ்சது கொலை இல்ல, தர்ம காரியம். அதுல நானும் கலந்துக்கிறேன். நான் சொல்ற மாதிரி செய்றியா? சொல்லுங்கய்யா. வில்லியம்ஸ் பத்தி, அவ வீட்டு அமைப்பு பத்தி, பழக்க வழக்கங்கள் பத்தி தெரியுமா? அதெல்லாம் துல்லியமா தெரிஞ்சுக்கிட்டாச்சு எப்போவோ. வில்லியம்ஸ் முதலா கர்த்தர்கிட்ட போயிருக்க வேண்டியவன். கைத்தை இருக்கின சமயத்துல எதிர்க்க வந்த போலீஸ் ஜீப்பை பார்த்துட்டு ஓடுனது தப்பா போச்சு. வெரி குட். அந்த விவரங்களை சொல்லு. சந்தேகமே வராதபடி நான் முடிக்கிறேன். நீ நாளைக்கு இதே நேரம் வா. இப்படி வராத. முதல்ல ஷேவ் பண்ணு, அடையாளம் மாத்திக்கோ. இல்லையா, 3 பேரையும் பழி வாங்கினப்புறம்தான் சவரம் பண்ணிக்குவேன்னு ஒரு சபதம் எனக்குள்ள. என்னை தேடி வந்து பிடிக்க முடியாதபடி பத்திரமான இடத்துல தான் இப்போ இருக்கேன். நானா ஏதாவது தப்பு செஞ்சு மாட்டினாத்தான் உண்டு. இது வரைக்கும் சில தடயங்களை தவற விட்டுட்டேனே ஒழிய அது கூட மாட்ட வைக்கிற மாதிரியான தடயங்கள் இல்லை. அதான் போலீஸ் மூச்சு முட்டுறதுல இருந்தே தெரியுதே. நீ வில்லியம்ஸை பற்றி சொல்லு, பிளானுக்கு வரலாம் என்றதும் சொல்ல ஆரம்பித்தான் தெளிவாக. அத்தியாயம் 27. அதே இரவில் 9 மணிக்கு ஸ்டேஷனில் இரவு டியூட்டியில் இருந்த தயாளன் ஹோட்டலில் இருந்து தோசை வாங்கி வர சொல்லி ஸ்டேஷனிலேயே வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்த போது ஃபோன் ஒலித்தது. ஏட்டு எடுத்து, ஹலோ, நான் விஸ்வம் பேசுகிறேன், தயாளன் சார் இருக்காரா? ஏட்டு பதறி, சா சா சா. என்னையா சங்கீதமா கத்துக்கிறீங்க? ஃபோனில் யாரு? விஸ்வம். என்னது? அவரிடமிருந்து ஃபோனை பறித்து கொண்டு, ஹலோ, தயாளன் பேசுகிறேன். யாரு? விஸ்வமே தான் பேசுகிறேன். பேப்பரில் போட்டு என்னை ரொம்ப ரொம்ப பிரபலப்படுத்திட்டீங்களே, சந்தோஷம். ஆனால் பாருங்க, இன்னொரு கொலை விழுவுறது தான். நான் முதல்லையே ஒப்பந்தம் போட்டுக்கலான்னு சொன்னேன். கண்டுக்காமல் இருந்தா 3 பேரையும் தீர்த்துட்டு நானே சரணாயிடுறேன்னு. நீங்கள் கேட்கல, என்னை உசுப்பேத்தி விட்டுட்டீங்க. இனிமே மாற்றதாவும் இல்லை, வில்லியம்ஸை விடுறதாவும் இல்லை. அப்பா, அவன் வீட்டை சுற்றி எவ்வளவு காவல். யூனிஃபார்ம் போட்டு கொஞ்சம், போடாமல் கொஞ்சம். சார், நாளைக்கு வில்லியம்ஸுக்கு சாவு மணி அடிக்க தாராளமாக சர்ச்சில் சொல்லி வச்சிடலாம். முடிஞ்சா தடுத்துக்கங்க. வச்சிரவா? டேய் டேய் என்று தயாளன் தவிக்க தொடர்பு துண்டிக்கப்பட்டது. தயாளன் சட்டென்று வியர்த்து போனார். இந்த வழக்குகளை இன்னமும் நான் தான் விசாரிப்பதாக நினைத்து கொண்டு இருக்கிறான். இப்போது அது முக்கியமில்லை. அவன் சொன்ன செய்தி, நாளைக்கு வில்லியம்ஸுக்கு சாவு மணி. மை காட், கூடாது, இது நடக்கக்கூடாது. அதற்குள் அவனை பிடித்தேயாக வேண்டும். முதலில் ஆபீசர் சபரிநாதனை சந்தித்து போன் விஷயத்தை சொல்லி முடித்ததுமே சபரிநாதன் சிலிர்த்து கொண்டு நாற்காலியை விட்டு எழுந்து கொண்டார். உடனே சபரிநாதனும் தயாளனும் ஜீப்பில் புறப்பட்டு வில்லியம்ஸின் வீட்டு வாசலில் நிறுத்தி செக்யூரிட்டி போலீஸின் மரியாதைகளை கடந்து உள்ளே வந்தார்கள். வில்லியம்ஸ் மனம் வெறுத்து போய் பேசினான். சிறை கைதி மாதிரி என்ன வச்சிருக்கீங்க சார், ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கங்க. எங்க யோசனைப்படி செயல்படவும் விட மாட்டேங்கிறீங்க. நீங்களும் அவனை பிடிக்க மாட்டேங்கிறீங்க. சிங்கப்பூர் போயிட்டு வர்றோம்னா அதையும் கேன்சல் பண்ண சொல்லிட்டீங்க. இங்கே அவன் இன்னும் பிடிபடாத நிலையில ஒவ்வொரு நிமிஷமும் பக்கு பக்குன்னு இருக்கு. சார், உங்களை வெளிநாடு போக வேணான்னு சொன்னதுக்கு காரணம் இருக்கு. உங்களோட ஒவ்வொரு அசைவையும் அவன் மறைமுகமா கண்காணிக்கிறான். நீங்க வெளிநாடு புறப்பட்டு போயிட்டா அவன் பதுங்கிடுவான். வெளியில தலை காட்ட மாட்டான் நீங்க வர்ற வரைக்கும். நீங்க இங்க இருக்கிறப்போதான் உங்களை பழி தீர்க்க முயற்சிப்பான். அப்போதான் எங்களால பிடிக்க முடியும். ஆக, எலிப்பொரியில வைக்கிற மசால் வடை மாதிரி அவனை பிடிக்க என் உயிரையே பணயமா வைக்கிறீங்க. கொஞ்சம் ஒத்துழைங்க. நாளைக்குள்ள அவனை பிடிச்சிட முடியும்னு பலமா நம்புறோம். நாளைக்கு உங்களோட என்கேஜ்மெண்ட்ஸ் என்ன? காலையில 10 மணிக்கு நேரா இண்டஸ்ட்ரிக்கு போறேன். அங்க ஜப்பான்ல இருந்து தருவிச்ச ஒரு புது மிஷினை
ஜப்பான்ல இருந்து மிஷினோட வந்திருக்கிற என்ஜினியர் முடுக்கி வைக்கிறாரு. மத்தியானம் அந்த என்ஜினியருக்கு அடையார் கேட் ஹோட்டல்ல கம்பெனி சார்பா விருந்து கொடுக்குறோம். அதுல நானும் சில மேல்மட்ட ஊழியர்களும் கலந்துக்கிறாங்க. அப்புறம் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஆஃபீஸுக்கு வந்து அங்கே உள்ள வேலைகளை பார்ப்பேன். 5 மணிக்கு அப்புறம் நேராக வீட்டுக்கு வந்து இங்கே உங்களோட சிறை கைதியாக இருப்பேன். ஏன் சார் குறிப்பாக நாளைய என்கேஜ்மெண்ட்ஸை மட்டும் கேட்குறீங்க? எனக்கு சஞ்சலமாக இருக்கே. ஆல்ரைட் மிஸ்டர் வில்லியம்ஸ், நாளை காலையில் 9:30 மணிக்கு மஃப்டியில் நான் இங்கே வர்றேன். ஈவினிங் நீங்கள் வீடு திரும்புகிற வரைக்கும் உங்களோடையே நான் இருப்பேன் என்றார் சபரிநாதன். கவனமாக கேட்டுக்கொண்ட ரோசி, காபி எடுத்துக்கங்க என்று ட்ரேயை ஒவ்வொருவருக்கும் நீட்டினாள். அத்தியாயம் 28. மறுநாள் காலை மணி 9:30. வில்லியம்ஸ் வீட்டின் ஹாலில் சஃபாரி உடை அணிந்திருந்த சபரிநாதன் காலை பேப்பரை புரட்டி கொண்டு காத்திருந்தார். அவரின் சஃபாரியில் 4 பாக்கெட்டுகளில் ஒன்றுக்குள் பிஸ்டல் ஒன்று சமர்த்தாக அமர்ந்திருந்தது. வில்லியம்ஸின் தொழிற்சாலை, விருந்தில் கலந்து கொள்ள போகும் ஹோட்டல், அலுவலகம் என்று 3 இடங்களிலும் சாதாரணமான உடைகளில் ஆபீசர்களை நிறுத்தி பல வகையான ரகசிய குறிப்புகள் கொடுத்து சில ஏற்பாடுகள் செய்து வைத்திருந்தார். வில்லியம்ஸ் தன் அறையில் டை கட்டி கொண்டான். ரோசி டைப்பின் எடுத்து சட்டையுடன் சேர்த்து செருகினாள். வெட்டிங் டே வருது, என்ன வேணும் உனக்குன்னு கேட்டேனே. வெட்டிங் டே கொண்டாடுற மனநிலை இருக்கா இப்போ? டென்ஷன் எல்லாம் சரியா போயிடும் ரோசி. இன்னும் தான் 1 வாரம் இருக்கே. பெங்களூர் போய் செலிப்ரேட் பண்ணலாம்னு நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன். பார்க்கலாம். உனக்கு என்ன பரிசு வேணும் கேளே. நிம்மதி தாங்க எனக்கு தேவையான பரிசு. சில்லி, விரக்தியாவே பேசுற. முடிஞ்சா சீக்கிரம் வந்துடுறேன், வெளியே போகலாம். உனக்கு பிடிச்ச டிசைன்ல ஒரு நெக்லஸ் வாங்கித்தானே ரோசி. வில்லியம்ஸ் ஷூ அணிந்து கோட் அணிந்து புறப்பட்டான். கீழே இறங்கி வந்தான். போகலாமா சார் என்றான். என்று எழுந்து கொண்டார் சபரிநாதன். காரில் செல்லும் போது கேட்டான் வில்லியம்ஸ். ப்ளீஸ் சொல்லுங்களேன், எதுக்காக இன்னைக்கு மட்டும் தடபுடலான நடவடிக்கைகள்? அவன் ஏதாச்சும் தகவல் அனுப்பி வச்சிருக்கானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நத்திங் டு worry. எந்த விதமான கலக்கமும் இல்லாம இருங்க. ரிலாக்ஸ். உங்க வியாபாரத்தை பத்தி நினைங்க. உங்க பக்கத்துல நான் ஒருத்தன் இருக்கிறதையே மறங்க. நேராக ஸ்கை இண்டஸ்ட்ரீஸ் வந்து சேர்ந்தார்கள். அங்கே இருந்த ஒரு மஃப்டி அதிகாரியிடம், சந்தேகப்படுற மாதிரி எதுவும் என்று இழுத்தார் சபரிநாதன். நத்திங் சார் என்றார் அவர். உள்ளே அந்த புதிய இயந்திரத்தின் ஷெட்டிற்கு வந்தார்கள். ஜப்பான் என்ஜினியரை மூக்கு சப்பையாக எதிர்பார்த்து ஏமாந்தார் சபரிநாதன். இயந்திரத்திற்கு சந்தனம் தெளித்து குங்கும பொட்டிட்டிருந்தார்கள். மூத்த தொழிலாளி தேங்காய் உடைத்து சூடம் கொளுத்தி காட்டினார். சபரிநாதன் 4 பக்கங்களிலும் குளிர் கண்ணாடிக்குள்ளிருந்த தன் விழிகளை ஓட்டியவாறு இருந்தார். எந்த பிரச்சனையும் இன்றி அரை மணி நேரத்தில் அந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. தொழிற்சாலையிலேயே இருந்த புரொடக்ஷன் மேனேஜரின் அறையில் ஜப்பான் என்ஜினியரும் வில்லியம்ஸும் பல்வேறு தொழில் பிரச்சனைகளை பேச அமைதியாய் அருகில் அமர்ந்து இருந்தார் சபரிநாதன். 1 மணிக்கு அடையார் கேட் ஹோட்டலுக்கு 3 கார்களில் மொத்தம் 12 பேர்கள் விருந்துக்காக வந்தார்கள். விருந்தும் எந்தவித சின்ன அசம்பாவிதமும் இல்லாமல் கலகலப்பாக நடந்து முடிந்தது. 3 மணிக்கு ஜப்பான் என்ஜினியரை ஹோட்டல் வாசலிலேயே கைகுலுக்கி அனுப்பி வைத்துவிட்டு ஸ்கை என்டர்பிரைசஸ் அலுவலகத்திற்கு வந்தான் வில்லியம்ஸ். தனது குளிர் தனி அறைக்குள் வந்தான். சபரிநாதனும் உள்ளே வந்து அமர்ந்தார். வில்லியம்ஸ் பார்க்க வேண்டிய முக்கிய ஃபைல்களை பார்த்தான். போட வேண்டிய கையெழுத்துக்களை போட்டான். விஸ்வத்தின் போன் தகவல் வேடிக்கையானதோ என்று யோசித்தார் சபரிநாதன். கொடைக்கானலுக்கு போய் வந்த ஆபீசராலும் எந்த வலுவான தகவலையும் கொண்டு வர முடியவில்லையே. வில்லியம்ஸ் எழுந்து கொண்டதில் சபரிநாதனின் சிந்தனை கலைந்தது. எங்கே சார் புறப்பட்டீங்க? டாய்லெட்டுக்கு. அதுக்கும் கூட வருவீங்களா? சிரித்தான் வில்லியம்ஸ். சிரிக்காதீங்க, சீரியஸா சொல்றேன். நான் முதல்ல டாய்லெட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துதான் உங்களை அனுமதிக்க முடியும். வெயிட். சபரிநாதன் டாய்லெட் கதவை நோக்கி சென்றார், பாக்கெட்டில் கைவிட்டு கொண்டு. கதவின் கைப்பிடியை மெல்ல அழுத்தின சபரிநாதன் கதவுக்கு பின்னால் யாராவது ஒளிந்திருந்தால் கண்டுபிடிக்கும் நோக்கத்துடன் முழு வேகத்துடன் படார் என்று ஆவேசமாக கதவை தள்ள அவரை எதிர்பார்க்காமல் ஐயோ என்ற அலறல் கேட்டது. சபரிநாதன் உடன் தன் பிஸ்டலை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைய அவர் அரைந்து திறந்த அதே வேகத்துடன் கதவு அவர் மேல் மோதியதில் பிஸ்டலை தவறவிட்டு தடுமாறி குனிந்து எடுத்துக்கொண்டு நிமிர்வதற்குள் செயின் செல்லப்பா கபோர்டு மேல் கால் வைத்து எம்பி குறுக்கு கண்ணாடி துண்டுகள் நீக்கப்பட்ட செவ்வக உயர ஜன்னல் வழியாக அவசரமாக உடலை நுழைத்து அந்த பக்கம் சன்ஷேடில் குதித்து விட்டான். அதே வழியில் ஏறி ஜன்னல் திறப்பு வழியாக பிஸ்டல் ஏந்தின கையை நீட்டி, ஏய் ஓடாதே, சுடுவேன் என்று சபரிநாதன் கத்தினார். செயின் செல்லப்பா அந்த சன்ஷேடில் இருந்து மற்ற ஒன்றுக்கு தாவி அங்கிருந்த அடுத்த கட்டிடத்தின் மொட்டை மாடிக்கு தாவுவதற்கு முன்பாக முழங்காலில் குறி தவறாமல் சுடப்பட்டான். 1 மணி நேரத்திற்கு பிறகு அந்த ஆஸ்பத்திரியில் முழங்காலில் கட்டு போடப்பட்ட நிலையில் கட்டிலில் செயின் செல்லப்பா தொங்கிய தலையுடன் இருந்தான். அவன் தலையின் உச்சி மயிரை கொத்தாக பிடித்தார் சபரிநாதன். பற்களை கடித்து கொண்டு பேசினார். பேசுடா ராஸ்கல், உன்னை அனுப்பி வச்ச விஸ்வம் எங்க? சத்தியமா சொல்றேன் சார்,
ஒரு பத்திரமான இடத்துல இருக்கேன்னு மட்டும்தான் சொன்னான். அந்த இடத்த நான் கேட்டுக்கல. 10,000க்கு ஆசைப்பட்டும் அவன் கதையை கேட்டு இறக்கப்பட்டும் தான் நான் இதுல இறங்கினேன். வில்லியம்ஸ் தனி அறையில இருக்கிற டாய்லெட் ரூம் ஜன்னல் கண்ணாடி துண்டுகளை கலட்டி உள்ள வந்து காத்துக்கிட்டு இருந்து கொல்ல சொல்லி திட்டம் சொன்னவனும் அவன்தான். பாதி உண்மைதான் வந்திருக்கு, மிச்சம் என்று அவன் கன்னத்தில் ஈடாக அறைந்தார் சபரிநாதன். அத்தியாயம் 29. அப்புறம் என்றான் வில்லியம்ஸ் போனில். மறுபடி செயின் செல்லப்பாவை விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். ஹி இஸ் எ ப்ரொஃபஷனல் கில்லர். அவன் சொல்றதையே தான் திரும்ப திரும்ப சொல்றான். விஸ்வம் எங்ககிட்ட மாட்டிடுவோங்கிற பயத்தினால பணம் கொடுத்து செயின் செல்லப்பாவை என்கேஜ் பண்ணினாங்கிறத உண்மைன்னு தான் எடுத்துக்கிறோம். ஒரு குற்றவாளி கிட்ட 10,000 இருக்குமா? நாங்களும் யோசிச்சோம். ஆனா அதுக்கு ஒரு லாஜிக்கான பதில் இருக்கு. எங்க ஆபீசர் ஒருத்தர் கொடைக்கானல் போய் விசாரிச்சுட்டு வந்தாரு. அங்கே விஸ்வம் தன் வீட்டை தான் வேலை பார்த்த முதலாளி கிட்ட 37,000க்கு வித்து அந்த பணத்தோட தான் மெட்ராஸ் வந்திருக்கான். ஆக அவனை பத்தி ஒரு புத்தகமே எழுதுற அளவுக்கு தகவல்கள் சேகரிச்சிருக்கீங்க. ஆனா பிடிக்க மட்டும் மாட்டீங்க. ஸ்ட்ராங் வேர்ட் சார். வி ஆர் டூயிங் அவர் டியூட்டி. அவனை ரொம்பவும் நெருங்கிட்டோம்னு நிச்சயமா சொல்ல முடியும். அப்புறம் பார்க்கலாம் என்று ரிசீவரை வைத்துவிட்டு பெருமூச்சு விட்டார் சபரிநாதன். எதிரே அமர்ந்திருந்த தயாளனை பார்த்து, வில்லியம்ஸோட கோபம் நியாயம்தான். 2 தடவை உயிர் முனைக்கு வந்துட்டாரு. அப்புறம் உங்களை எதுக்காக வர சொன்னேன்னா, இந்த கேஸை முதல்ல டீல் பண்ணது நீங்க தான். ஒரு கன்சல்ட்டுக்காகத்தான் வர சொன்னேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகள் பூரா உங்களுக்கு தெரியும். சரியான முறையில தான் போய்கிட்டு இருக்கோமா நாம, இல்ல எங்கேயாவது தப்பு செய்யறோமா தயாளன்? தயாளனுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. ஒரு சீனியர் ஸ்பெஷல் ஆபீசர் இப்படி யோசனை கேட்பது சாதாரணமாக நிகழாத ஒன்று. சரியான வகையில தான் சார் நாம செயல்படுறோம். ஆனா விஸ்வம் ஜெயில இருந்தப்போ ரொம்ப சிந்திச்சு கிரிட்டிக்கலா திட்டங்கள் வகுத்திருக்கான். அவன் பெருமை பேசுறத நிறுத்திடலாம் தயாளன். செயின் செல்லப்பா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நம்பலான்னு தான் எனக்கு படுது. கரெக்ட் சார். அவன் அனாவசியத்துக்கு பொய் சொல்ல வேண்டியதில்ல. விஸ்வம் அவனுக்கு கொடுத்த பணம் செலவக்கட்டா சார்? இல்ல, பழைய 100 ரூபாய் நோட்டுக்கட்டுகள். மேல பேங்க் ஸ்லிப்பு கூட இருக்கு. கொடைக்கானல்ல உள்ள ஒரு பேங்க் இஷ்யூ செஞ்சிருக்கிற நோட்டுக்கட்டு அது. விஸ்வத்தோட முதலாளி பேங்க்ல வித்ட்ரா செஞ்சு கொடுத்த கட்டு தான். அதுலயும் விஸ்வம் மாற்றுறதுக்கான எந்த குளூவும் இல்ல. வில்லியம்ஸுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை தந்துதான் சார் ஆகணும். ஷியூர், அதுல மாற்றமே செய்யல. விஸ்வத்தை பத்தி அப்பப்போ கிடைச்ச ஒவ்வொரு தடயத்தையும் சின்சியரா ஆராய்ஞ்சிருக்கோம். ஆனா எதுலையுமே கரெக்டா அவனை நெருங்கிறதுக்கான அழுத்தமான தகவல் கிடைக்கல. இந்த கேஸ் படு அநியாயத்துக்கு நம்மள வறுக்குது. யோசிங்க. நானும் யோசிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு புது ரூட்ல இறங்கியாகணும். காலையில சந்திப்போம். எஸ் சார். தயாளன் கை குலுக்கி விட்டு பைக்கில் புறப்பட்டு தன் வீட்டிற்கு வந்தார். இவர் கதவு திறப்பதை பார்த்ததுமே எதிர் டீக்கடை பையன் ஓடி வந்து நின்று விட்டான். அவனிடம் டிஃபன் வாங்கி வர சொல்லிவிட்டு ஈசி சேரில் லுங்கி பனியனில் அமர்ந்தார். டிஃபன் சாப்பிட்டு விட்டு வெற்றிலை பாக்கு மென்றுவிட்டு ஃபில்டர் சிகரெட்டை சுகமாக அனுபவித்துக் கொண்டு விஸ்வம் கேஸையே சுற்றி சுற்றி யோசித்தார். சரியான முறையில தான் போய்கிட்டு இருக்கோமா நாம, இல்ல எங்கேயாவது தப்பு செய்யறோமா தயாளன்? சபரிநாதன் கேட்டதை நினைத்தார். இதைவிட சரியான முறையில் எப்படி செயல்பட முடியும்? தயாளன் 3 பேரும் முதலாக தங்களுக்கு மிரட்டல் போன் வந்தது என்ற புகாருடன் வந்ததில் ஆரம்பித்து வரிசையாக சிந்தித்தார். வேளச்சேரி கடந்து விஜயநகர் சாலையில் வில்லியம்ஸ் மேல் முதல் கொலை முயற்சி. ஒரு டாக்டர் முதலுதவி தருகிறார். காரில் கத்தி கிடைக்கிறது. வேலூரில் இருந்து வந்த விஸ்வத்தின் கைரேகையும் கத்தியில் உள்ள கைரேகையும் ஒத்துப்போகிறது. கத்தியில் விலை ஸ்டிக்கர், கத்தியின் இடுக்கில் சிமெண்ட். தொடர்பான அலைச்சல்களில் பலனில்லை. ஆட்டோக்காரனின் தகவல், பாக்கெட்டில் இருந்து கீழே விழுந்த லாட்ஜ் அறையின் பித்தளை தகட்டுடன் கூடிய சாவி. இன்ஸ்பெக்டருக்கு விஸ்வத்தின் போன் மிரட்டல். ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்கிற அபத்த யோசனை. அடுத்து மனோகர் கொலை. ஹோட்டல் பிரியதர்ஷனில் மகேஸ்வரியை கட்டி போட்டு பிணத்தின் நெற்றியில் கண்மணியின் ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று காகிதம். நைலான் கயிறு வாங்கின பில். விசாரணைகள். பலன் 0. அடுத்து ரோசிக்கு மிரட்டல் போன். கீர்த்திக்கு சமாதானமாய் 2 லட்சம் கேட்டு கடிதம். தியேட்டருக்கு வரச் செய்து விஷ ஊசி. தச்சு பட்டறைகளில் விசாரணை விரயமாக. இது கடைசியாக வில்லியம்ஸை கொல்ல நாளை அறிவித்து போன். அந்த தினத்தில் செயின் செல்லப்பாவிடம் பணமும் திட்டமும் கொடுத்து வில்லியம்ஸின் தனி டாய்லெட் அறையில் காத்திருக்க வைத்து பிறகு அவன் வாக்குமூலம். எல்லாவற்றையும் தொடர்ச்சியாக நினைத்து பார்த்ததே மூளைக்கு அயற்சியாக இருந்தது. மற்றொரு சிகரெட் தேவைப்பட்டது. சிகரெட் பெட்டியில் தீர்ந்து போயிருக்க எழுந்து சட்டை அணிந்து கொண்டார். வீட்டை பூட்டிக் கொண்டு தெருமுனையின் பெட்டிக்கடைக்கு நடந்தார். வாங்கி அங்கேயே பற்ற வைத்து கொண்டார். பக்கத்தில் ஒரு கட்டிடம் வேலையாகி கொண்டிருந்தது. ஜெனரேட்டர் இயங்கி ராட்சச மிக்சரை இயக்கி கொண்டிருக்க சவுக்கு கம்பு சாரத்தில் வரிசையாக நின்ற ஆட்களின் கையில் கலவை சட்டி விர் விர் என்று கைமாறி மேலே சென்று கொண்டிருந்தது. வாசலில் ஒரு லாரி நின்று
சிமெண்ட் மூட்டைகளை இறக்கி உள்ளே எடுத்து சென்று கொண்டிருந்தார்கள். அமைதியாக அந்த கட்டிட பணிகளை பார்த்து கொண்டிருந்த தயாளனுக்கு சடார் என்று உள்ளுக்குள் ஒரு ஒளி. மனோகரின் மேனேஜர் விசாரிக்கப்பட்ட போது என்ன சொன்னான்? கிண்டியில் ஒரு பழைய வீடு வாங்கி அங்கே லாட்ஜ் கட்ட எல்லா ஏற்பாடுகளும் செய்த பிறகு பக்கத்து இடத்துக்காரன் கோர்ட்டுக்கு போனதாக, அது தொடர்பாக வக்கீல் ஒருவர் வந்ததாக சொன்னானே. எல்லா ஏற்பாடுகளும் என்றால் ஒருவேளை ஜல்லி, செங்கல், சிமெண்ட் எல்லாம் வாங்கி வைத்திருக்கலாம் அல்லவா? விஸ்வம் செயின் செல்லப்பாவிடம் தான் ஒரு பாதுகாப்பான, போலீசார் அணுக முடியாத இடத்தில் இருப்பதாக சொல்லியுள்ளான். எதிரியின் கோட்டைக்குள்ளேயே ஒளிந்திருத்தல் என்பதை போல ஒரு பாதுகாப்பான இடம் இருக்க முடியாது. தனது இடங்களை யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள். விஸ்வம் வில்லங்கத்தில் உள்ள கிண்டியில் வாங்கப்பட்டு கட்டிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரும் அந்த பழைய வீட்டிற்குள்ளேயே ஏன் ஒளிந்திருக்க கூடாது? கத்தியின் இடுக்குகளில் சிமெண்ட் படிந்திருக்க வாய்ப்பு அங்கே உண்டே. இந்த புதிய சிந்தனை தயாளனை உடனே வீட்டிற்கு விரட்டியது. போன் எடுத்து வில்லியம்ஸை அழைத்து, கிண்டில வாங்கின கோர்ட்டு கேஸ் நடக்கிற பழைய வீடு எங்க இருக்குன்னு சரியான விலாசம் சொல்லுங்க வில்லியம்ஸ். சொல்றேனே, என்ன சார் அங்க? 1 மணி நேரம் கழிச்சு மறுபடி போன் பண்றேன், அட்ரஸ் சொல்லுங்க. குறித்து கொண்டார். பைக்கில் புறப்பட்டார். அரை மணி நேரத்தில் அந்த பழைய வீட்டின் முன் இருந்தார். முகப்பில் தட்டி அமைக்கப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் செங்கல் அடுக்கப்பட்டிருந்தது. பாதி கட்டிடம் இடிக்கப்பட்ட நிலையில் இருக்க உள்ளே வந்தார் டார்ச் லைட்டுடன். ஒரு பெரிய ஹாலின் கதவில் சம்பிரதாயத்திற்கு தொங்கின பூட்டை சுலபமாக திறக்க முடிந்தது. உள்ளே 200 மூட்டை சிமெண்ட், தரையெங்கும் சிமெண்ட் பரவி ஒரு விரிப்பு போல எழுந்து படர்ந்திருந்தது. விளக்கு இருந்தது, போட்டார். அந்த ஹாலில் ஒரு மர அலமாரி பூட்டு எதுவுமின்றி திறந்தே இருக்க, அதன் இரட்டை கதவுகளை விரிக்க, பலவிதமான குழப்ப பொருள்களுக்கு மத்தியில் ஒரு ஜோல்னாப்பை. அதை எடுத்து பார்க்க உள்ளே சோப்பு துண்டு தவிர காகிதத்தில் சுற்றின 27,000 ரூபாய் பணமும் இருந்தது. இந்த பை விஸ்வத்தினுடையது. இந்த பணம் வீடு விற்ற பணத்தில் செயின் செல்லப்பாவுக்கு கொடுத்தது போக பாக்கி பணம். ஆக என் யூகம் மிகச் சரியாக போயிற்று. விஸ்வம் இங்கேதான் பதுங்கி இருந்திருக்கிறான். இப்போது வெளியில் போயிருக்கிறான். வருவான், நிச்சயம் வருவான். தயாளன் உடனே அந்த பழைய வீட்டை விட்டு வெளியேறி அருகாமை போனில் சபரிநாதனை தொடர்பு கொள்ள, அடுத்த அரை மணியில் அந்த கட்டிடத்தை சுற்றிலும் மஃப்டியில் போலீஸ் மிக ரகசியமாக உளவிக்கொண்டு வரப்போகிற விஸ்வத்தை பிடிக்க தயாராய் காத்திருந்தது. ஆனால் இரவு முழுக்க விஸ்வம் வரவே இல்லை. அத்தியாயம் 30. பகலில் அந்த பழைய கட்டிடம் முழுவதும் அலசப்பட்டது. அந்த ஜோல்னா பையை தவிர வேறு எதுவும் கிடைக்கவில்லை. மோப்பனாய் வரவழைக்கப்பட்டது. அந்த பை இருந்த ஹாலில் இருந்து விருட்டென்று கட்டிடத்தின் பின்புறம் ஓடியது. அஸ்திவாரத்துக்காக வெட்டப்பட்டிருந்த பள்ளங்களில் ஒரு இடத்தில் முன்னங்கால்களை வைத்து மண்ணை தோண்டியது. கான்ஸ்டபிள்களுக்கு உத்தரவிடப்பட அந்த இடத்தில் தோண்ட ஆரம்பித்தார்கள். சபரிநாதனும் தயாளனும் கேள்விக்குறிகளுடன் காத்திருக்க, முக்கால்வாசி அழுகின நிலையில் வெறும் ஜட்டியுடன் ஒரு ஆண் பிணம் கிடைத்தது. அதிர்ந்தார்கள். அத்தியாயம் 31. ஜீப் நின்றதும் சபரிநாதனும் தயாளனும் இறங்கி உள்ளே வந்தார்கள். வில்லியம்ஸ் அலுவலகம் புறப்படும் தோதில் புறப்பட்டு வர, வாங்க வில்லியம்ஸ், போகலாம். எங்க சார்? ஜெயிலுக்கு தான். சார், எப்பவும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது வில்லியம்ஸ். ஆனா உங்களோட அட்டகாசமான திட்டங்களுக்கு பாராட்டித்தான் ஆகணும். இப்போ எங்களுக்கு தெரிய வேண்டியது, எதுக்காக மனோகரையும் கீர்த்தியையும் கொலை செஞ்சீங்க? யார்? நானா? என்ன சொல்றீங்க என்று அதிர்ந்து முரண்டு பிடித்து இருவரின் அசைய முடியாத கிடுக்கிப்பிடி கேள்விகளில் மாட்டி இறுதியாக, ஆமா சார், நான் தான் கொன்னேன். 2 பேருமே பெண்கள் விஷயத்துல படும் மோசம். ரோசிய கல்யாணம் பண்ணினப்புறம் நான் சுத்தமா மாறிட்டேன். ஆனா அவங்க சதா ஆயிரக்கணக்கில் இதுக்காக செலவு செஞ்சு லூட்டி அடிச்சாங்க. நான் புத்திமதிகள் சொல்லி அழுத்து போயிட்டேன். ஒரு தடவை நான் ஊர்ல இல்லாதப்போ தண்ணி போட்டிருந்த நிலையில ரோசி கிட்ட ரொம்ப கேவலமா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதாவது அவளுக்கு கூல்ட்ரிங்க்ல போதை மாத்திரை போட்டு தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணினப்போ அவ பாதி உணர்வுல ஓடி போய் ரூமுக்குள்ள தாள் போட்டுக்கிட்டு இருக்கா. மறுநாள் போதை இல்லாத நேரத்துல அவ காலில் விழுந்து, சிஸ்டர் சிஸ்டர் மன்னிச்சிடுங்க அப்படின்னு கெஞ்சி இருக்காங்க. என்கிட்ட சொல்லிட வேணாம்னு பதறி மன்னிப்பு கேட்டிருக்கானுங்க. ஆனாலும் ரோசி ஒரு சந்தர்ப்பத்துல என்கிட்ட சொல்லிட்டு, பாவம் அவங்க மனசு உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க. கேட்டுக்கவே வேணாம், விட்டுடுங்கன்னு சொன்னான். ஆனா என்னால அதை மன்னிக்க முடியல. நண்பனோட மனைவிக்கிட்டேயே தப்பா நடந்துக்க எண்ணம் வந்ததுக்காகவே அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான்னு தீர்மானிச்சேன். ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தேன். விஸ்வம் விடுதலையாகி மெட்ராஸ் வந்து எங்களை தனித்தனியா மிரட்டினான். என் கார்ல எனக்கு தெரியாம ஏறி வேளச்சேரி ரோட்ல கழுத்துல கயிறு போட்டு இறுக்கி கொலை செய்ய முயற்சி செஞ்சப்போ நான் திமிரி ஜாக்கி லீவர் எடுத்து விஸ்வத்தை தாக்கினேன். அவன் மயக்கமாயிட்டான். உடனே என் மூளை முழிச்சுக்குச்சு. விஸ்வத்துக்கு எங்க 3 பேரையும் கொல்ல நோக்கம் இருக்கு. மிரட்டியும் இருக்கான். போலீஸ்ல புகாரும் கொடுத்தாச்சு.
அதனால இப்போ யார் கொல்லப்பட்டாலும் பழி விஸ்வம் மேலதான் விழும்னு யோசிச்சேன். அவசரமா சில திட்டங்கள் போட்டேன். அவனை மயக்க நிலையில கிண்டி பழைய வீட்டுக்கு கொண்டு வந்தேன். அஸ்திவாரத்துக்கு வெட்டியிருந்த பள்ளங்கள்ல ஒன்னுல தள்ளி மண்ணை தள்ளி மூடி உயிரோட சமாதி பண்றதுக்கு முன்னாடி அவன் உடைகள் பொருள்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். சிமெண்ட் ரூம்ல வச்சுட்டு கத்தி மட்டும் என் ரேகப்படாம எடுத்து கார் பின் சீட்ல உங்களை சந்தேகப்படுத்துறதுக்காகவே போட்டுட்டு அதே வேளச்சேரி ரோட்ல யாராவது பார்த்து காப்பாத்தட்டும்னு அதுவரை மயங்கி கிடக்கிற மாதிரி நடிச்சேன். முதல் கொலை மனோகர். பெங்களூர்ல இருந்து வந்த மகேஸ்வரி முதல்ல என் ஆபீஸுக்கு ஃபோன் செஞ்சுதான் மனோகரை விசாரிச்சா. நான் தான் அவன் இருக்கிற ஆபீஸ் நம்பர் கொடுத்தேன். மனோகர் மகேஸ்வரி உறவு எனக்கு தெரியும். அவ மெட்ராஸ் வந்தா எந்த ஹோட்டல்ல தங்குவான்னு தெரியும். மனோகர் அவளை தேடி போவான்னு தெரியும். நான் புறப்பட்டேன். ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த ஒட்டுத்தாடியை ஒட்டிக்கிட்டேன். விஸ்வத்தோட காக்கி பேண்ட் கட்டம் போட்ட சட்டையை போட்டுக்கிட்டு ஹோட்டல் பிரியதர்சன் பக்கத்துல மருந்து கடையில பிளாஸ்திரியும் ஜெனரல் ஸ்டோர்ஸ்ல நைலான் கயிறும் வாங்கினேன். கொன்னேன். வேணும்னே பில்ல தவற விட்டேன். புறப்பட்டு உடை மாத்திக்கிட்டு ஆபீஸ் வந்துட்டேன். போன்ல அப்பப்போ உங்களை விஸ்வம் மாதிரியே பேசி உசுப்பேத்தினேன். அடுத்த கொலை கீர்த்திவாசன். அவனுக்கு லெட்டர் எழுதினதும் சரி, பிணங்கள் கிட்ட கண்மணி ஆத்மா சாந்தி அடையட்டும்னு எழுதி வச்சதும் சரி, நான் தான். வேற கையெழுத்துல. அந்த காகிதங்கள்ல விஸ்வத்தை புதைக்கிறதுக்கு முன்னாடியே அவனோட கைரேகைகளை பதிச்சிருந்தேன். என் லெட்டர் படி கீர்த்தி தியேட்டருக்கு வந்தான். நான் விஷ ஊசி போட்டுட்டு வெளியேறி தூரத்துல நிறுத்தின கார்லயே உடை மாத்திக்கிட்டு மனது பதறுதுன்னு நல்ல பிள்ளை மாதிரி உங்க ஸ்டேஷனுக்கு வந்து கீர்த்தியை காப்பாத்த முயல்ற மாதிரி நடிச்சேன். அதுலயும் வெற்றி. உங்களை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக என் மனைவியை ஒத்துழைக்க வச்சேன். நீங்க வீட்டில் இருக்கிறப்போ ஃபோனில் டெஸ்டிங் ரிங் அடிக்க வச்சு ரோசியை பதற வச்சு தச்சு பட்டற சத்தம் கேட்டதா பொய் சொல்ல வச்சேன். என்னை முழுக்க சந்தேகத்திலிருந்து நீங்க விளக்கணுங்கிறதுக்காகவே செயின் செல்லப்பாவை சந்திச்சு என்னை கொல்ல நானே பிளான் போட்டு கொடுத்து இன்னைக்கு கொல்ல போறேன்னு தகவலும் கொடுத்து உங்க மூலமாவே செயின் செல்லப்பாவை பிடிக்க வச்சேன். ஆக விஸ்வம் தான் கொலைகளை செஞ்சதுன்னு பரிபூர்ணமா நம்பினீங்க. ஆனா நேத்து கிண்டி பழைய வீடு விலாசம் நீங்க போன்ல கேட்டப்பவே நான் முடிவுக்கு வந்துட்டேன். மாட்டினோம்னு. எங்க சார் நான் தப்பு செஞ்சேன்? தயாளன் அமைதியாக வில்லியம்ஸை பார்த்தார். உங்க கார்ல கிடைச்ச கத்தி இடுக்குல சிமெண்ட் தூள் இருந்துச்சு. மனோகரை பார்க்க ஒரு வக்கீல் வந்ததை சொன்னப்போ பழைய வீடு கட்டிடம்னு விவரம் சொன்னது. ரெண்டையும் இணைச்சு பார்த்து ஒரு சின்ன பொறி. அங்க போய் பார்த்தா ஜோல்னா பை 27,000 பணம் இருந்தது. நாய் வந்து பணத்தை எடுக்க வச்சது. எல்லாத்தையும் ரிவர்ஸ்ல யோசிச்சோம். நீங்களா இருக்கலாமோன்னு சிந்திக்க ஸ்கை நிறுவனங்கள்ல ஒன்று பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கிற தொழில். பெஸ்டிசைட்ஸ் தயாரிக்க ஹைட்ரஜன் சயனைடு தேவை. கீர்த்தியோட உடம்புல செலுத்தப்பட்டது ஹைட்ரஜன் சயனைடு. அப்புறம் இங்கே வர ரொம்ப யோசிக்க வேண்டியதில்ல வில்லியம்ஸ். மை காட், அந்த முதல் தப்பு இவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? விஸ்வத்தோட கத்திய ஜோல்னா பையிலிருந்து எடுத்தப்போ கை தவறி அந்த சிமெண்ட் ரூம்ல கீழே விழுந்துடுச்சு. அதை எடுத்து மேலாக தொடச்சேன். இடுக்குக்குள்ள சுத்தம் செய்யணும்னு படல. செயின் செல்லப்பாவுக்கு கொடுத்த 10,000 கூட விஸ்வத்தோட பணம் தான். எல்லாம் யோசனையா செஞ்சும் வில்லியம்ஸ், நீங்க எவ்வளவு யோசனையா செஞ்சாலும் எங்களுக்கு சந்தர்ப்பம் தர ஒரு தப்பு எங்கேயாச்சும் வச்சிருப்பீங்க. அது எதுன்னு சரியா பிடிக்க கொஞ்சம் தாமதம் தான் ஆயிடுச்சு. உங்க மனைவியையும் கூப்பிடுங்க, ஜோடியாவே அழைச்சிட்டு போறோம் என்றார் சபரிநாதன். வில்லியம்ஸ் தலை குனிந்தான். முற்றும்.